சத்தியத்தில் ஒரு பொய்யுமே இருக்கக்கூடாதுங்க. முதல்ல பொய்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும். பொய்களை தூக்கி போடுறதுல ஒரு முக்கியமான ஒரு டிசெப்ஷன் எதுனா ரகசிய வருகை. ரகசிய வருகை தானியேலின் 70 வார தீர்க்க தரிசனம். இது ரெண்டையுமே நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நாங்கள்லாம் அப்படியே மேலே போயிடுவோம், எங்களுடைய ட்ரெஸ்ஸு மட்டும் கீழே இருக்கும், நாங்கள்லாம் வந்துட்டு கர்த்தரோட மேலே போயிடுவோம் அப்படின்னு ஒரு கூட்டம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வஞ்சகத்தின் உச்சக்கட்டம். இது மாதிரி நிறையா சினிமாலாம் எடுத்து மக்களை ஏமாற்றி இருக்கிறாங்க வந்துட்டு. ஸோ ரகசிய வருகை, நாங்கள் பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்போம், அப்படியே கர்த்தருக்கு எதிர்கொண்டு நாங்கள் போயிடுவோம் அப்படின்லாம் ஒரு கூட்டம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையா அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த ரகசிய வருகை என்கிற போதனை வேதத்தில் இருக்கிறதா? இது எங்கிட்டாவது வந்துட்டு ட்ரேஸ் பழைய ஏற்பாட்டிலேயே புதிய ஏற்பாட்டிலே இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ரகசிய வருகையில் அவர்கள் போதிக்கிற ஒரு முக்கியமான போதனை எதுனாக்க, பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ரகசிய வருகையில பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, அதுக்கு பின்னாடி தான் அந்தி கிறிஸ்து வருவான் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? எப்படி? ஸோ முதல்ல நாங்கள்லாம் பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவமே கிடையாது, நாங்கள்லாம் உபத்திரவமே இல்லாமல் நாங்கள்லாம் மேலே போயிடுவோம், இயேசுவோட கூட ரகசிய வருகையில் மேலே போயிடுவோம். அதன் பிறகு அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். ஒரு 3 வருஷம் உபத்திர காலம்னு ஒரு கூட்டம் சொல்லுது, 7 வருஷம் உபத்திர காலம்னு இன்னொரு கூட்டம் சொல்லுது. 2 பேர்கிட்டையுமே இந்த 3 வருஷம் 7 வருஷம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் தெரியாது. அதுக்கு வசனம் காமிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது. குறிப்பாக அந்த 7 வருஷம்னு சொல்கிற கூட்டத்துக்கு வசனம் தெரியாது. இப்போ நாங்கள்லாம் 7 வருஷம் வந்துட்டு அதுக்கப்புறம் இயேசு பகிரங்கமாக வருவார். பகிரங்க வருகைன்ற வார்த்தையும் பைபிளில் இல்லை, ரகசிய வருகைன்ற வார்த்தையும் பைபிளில் இல்லை. வருகைன்ற வார்த்தை இருக்குது, வருகை, த கம்மிங். ஸோ வருகைன்ற வார்த்தைக்கு பைபிளில் வந்துட்டு கிரேக் பைபிளில் பரோசியா அப்படின்னு சொல்லுவாங்க. த கம்மிங், த ப்ரெசன்ஸ். ஸோ த கம்மிங், த ப்ரெசன்ஸ், இதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் முழுக்க முழுக்க புதிய ஏற்பாடு முழுக்க பரோசியா, ஹிஸ் ப்ரெசன்ஸ், ஹிஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. 2 வார்த்தை கிரேக்க பைபிளில் கிடையாது. ஸோ பரிசுத்தவான்கள் இயேசுவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவது ரகசிய வருகையிலா அல்லது 2ஆம் வருகையிலா, இதை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இதுக்கு இவங்க ரகசிய வருகைக்கு ஒரு 2 வசனங்களை சொல்கிறாங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 51, 52. இந்த 2 குரூப் ஆஃப் வசனங்களை தான் சொல்கிறாங்க. முதல்ல நம்ம 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17 2 ஸ்லைடில் இருக்க வாசிப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம். ஸோ இந்த வசனம் ரகசிய வருகையை குறிக்கிறதா அல்லது 2ஆம் வருகையை குறிக்கிறதா? ரகசிய வருகைக்கு மேஜரான ஆதாரமாக காமிக்கிறது இந்த வசனத்தை தான் காமிக்கிறாங்க. கர்த்தர் தாமே எப்படிங்க வருவார்? ஆரவாரத்தோடு வருவார், பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார், தேவ எக்காலத்தோடு வருவார். ஏதாவது ரகசியம் இருக்குதா? ஆரவாரம் எப்படி இருக்கும்? ரகசியமாக இருக்குமா? இருக்காது. பிரதான தூதனுடைய சத்தம் எங்கேயாவது ரகசியமாக இருக்குமா? இருக்காது. தேவ எக்காலம் சாதாரண எக்காலம் இல்லை, இது தேவ எக்காலம் ரகசியமாக இருக்குமா? இருக்காது. இங்கே எங்கேயுமே ரகசியமே இல்லையே. சீக்ரெட் ராப்சர், சீக்ரெட் ஏதாவது இருக்குதா? எல்லாமே வந்துட்டு ஓப்பனாக தான் இருக்குது இல்லைங்களா? இங்கே சீக்ரெட்டுக்கு வேலையே இல்லை. பட் கவனிக்க வேண்டிய வார்த்தை முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ இங்கே முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்குது இல்லைங்களா? இப்போ முதலாவதுன்ற வார்த்தையை கவனிக்கணும். முதலாவது எழுந்திருப்பார்கள்னா ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன், முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதல் எப்போங்க நடக்குது? இயேசுவின் 2ஆம் வருகையில் நடக்குதா அல்லது ரகசிய வருகையில் நடக்குதா? அந்த வசனங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஏன்னா முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். உயிர்த்தெழுதல் நடக்கும்னு போட்டிருக்கு. இது எந்த வருகையில் உயிர்த்தெழுதல் நடக்கும்? ரகசிய வருகையிலா அல்லது 2ஆம் வருகையிலா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷனை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6 வரை. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரிழவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆமென். இதுல முதலாம் உயிர்த்தெழுதல் நம்ம ஏற்கனவே படித்தோம் 1 தெசலோனிக்கர் 4:16. ஸோ இயேசு கிறிஸ்து வரும் பொழுது முதலாவது உயிர்த்தெழுதல் நடக்கும் என்று பார்த்தோம். இந்த முதலாவது உயிர்த்தெழுதல் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். உயிர்த்தோன்னு என்னங்க?
1000 வருட அரசாட்சி இருக்குது இல்லைங்களா? அப்போ உயிர்ப்பு 1000 வருட அரசாட்சி எப்போ இருக்கும்? ரகசிய வருகையிலையா, 2ஆம் வருகையிலையா? அந்த வசனமே 2ஆம் வருகைக்குரிய வசனம். 1 தெசலோனிக்கர் 4:16 2ஆம் வருகைக்குரிய வசனமாக இருக்கிறது. அதே போல வந்துட்டு மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிர் அடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இங்கே முதலாம் உயிர்த்தெழுதல், அங்கே முதலாவது எழுந்திருப்பார்கள். ஸோ முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது 2ஆம் வருகையில் தான் நடக்குது. நான் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20வது அதிகாரம் 2 அதிகாரமே 2ஆம் வருகையை குறிக்கிற ஒரு அதிகாரமாக இருக்குது. அப்படின்னா 2ஆம் வருகையின் வசனத்தை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு பிசாசு எப்படி ட்விஸ்ட் பண்ணியிருக்கானா, இது ரகசிய வருகை, அதனால நீ அங்கே போனாலும் பரவாயில்ல, போகாட்டியும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் போயிடும், நீ மீதி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செகண்ட் சான்ஸ் உனக்கு இருக்கு. தெர் இஸ் நோ செகண்ட் சான்ஸ் இன் பைபிள். மனுஷன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் செகண்ட் சான்ஸ்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான். ஆண்டவர் ஒரே ஒரு முறை தான் மீண்டும் வரப்போறார். ஒரு தடவை முதலாம் வருகையில் வந்தார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் ரட்சிப்பை அருளினார். 2ஆம் வருகையில் அவர் மீண்டுமாக வரப்போகிறார். அவ்வளவுதான். இந்த 2ஆம் வருகையை தவிர வேற வருகை நமக்கு இல்லை. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அப்போ 1 தெசலோனிக்கர் 4:16 சொல்லப்பட்ட இந்த கர்த்தர் ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவது, இது ரகசிய வருகை அல்ல, இது 2ஆம் வருகைக்குரிய வசனமாய் இருக்கிறது. அடுத்தது பரிசுத்தவான்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவது வந்துட்டு ரகசிய வருகை கிடையாது, இது 2ஆம் வருகை தான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம். அதுக்கு இன்னொரு மேஜர் ஆதாரமா நிறைய போதகர்கள் காமிக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள் ரெண்டையுமே வாசிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஸோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எது ரகசியம்ங்க? ரகசியத்தை கர்த்தர் சொல்றார். என்ன ரகசியம்? நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது. இந்த கடைசி எக்காலம்னு தான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். கடைசினா என்ன அர்த்தம்? ஏதோ 1, 2, 3ன்னு சொல்லியிருக்கு. அந்த கடைசியில் இருக்கிறவரை கூப்பிடுங்கப்பா அப்படின்னா, ஸோ ஒரு வரிசை இருக்கிறது, அதனால தான் கடைசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ எத்தனை எக்காலம் இருக்குது? வெளிப்படுத்தின விஷயத்தில் 7 எக்காலங்கள் இருக்குது இல்லைங்களா? இது எந்த எக்காலத்தை குறிக்கிற ஒரு வசனம்? 7வது எக்காலத்தை குறிக்கிற ஒரு வசனம். கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். மீண்டும் எக்காலம்ன்றதை கர்த்தர் சொல்றார். மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். ஸோ இந்த கடைசி எக்காலம் அப்போ என்ன நடக்குது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 1 தெசலோனிக்கர் 4:16 நமக்கான க்ளூ வந்துட்டு முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போதான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு வந்தோம். இங்கே வந்துட்டு க்ளூ வந்துட்டு கடைசி எக்காலம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்றதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 வாசிக்கலாம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். கடைசி எக்காலம் என்பது 7ஆம் தூதனுடைய எக்காலத்தை குறிக்கிறது. அப்பொழுது இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள் என்னவா மாறுது? கிறிஸ்துவின் ராஜ்யங்களா மாறுது. பாபிலோன் ராஜ்யமாக இருக்கட்டும், மீடோ பர்ஷியாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், சைனா, அந்த பூமி முழுவதும் இருக்கிற எல்லா நாடுகளும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யங்களாக மாறுகிறது. இது ரகசிய வருகையா, 2ஆம் வருகையா? ஏன்னா ரகசிய வருகையில் அவர் சைலண்டாக வந்து தூக்கிட்டு போயிடுவார், இதுதான் சொல்கிறாங்க. பட் இங்கே எல்லாமே பகிரங்கமாக இந்த பூமிக்குரிய எல்லா நாடுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாடுகளாக மாறுகின்றன என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா 1 கொரிந்தியர் 15, 51, 52 இதுவுமே 2ஆம் வருகையை குறிக்கிற வசனங்களாக தான் இருக்கிறது. அப்போ அவங்க ரகசிய வருகைன்னு சொல்கிற 2 வசனமே 2ஆம் வருகையை குறிப்பிடுற வசனமாக இருக்குது. பட் இதை பேஸ் பண்ணியே ஒரு பெரிய கள்ளபோதகத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய ஹிஸ்ட்ரியையும் நம்ம முடிவில் பார்க்க போகிறோம். பட் ஃபஸ்ட்டு வசனம், கடைசியாக வேணால் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு வச்சுக்கலாம். பட் அதே போல் கடைசி காலம் 2ஆம் வருகையில் தான் வந்துட்டு, ஸோ கடைசி காலம் துணிக்குது. 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து வராரு, உயிர்த்தெழுதல் நடக்குது. இதுதான் சீக்வன்ஸ். ரகசிய வருகையில் உயிர்த்தெழுதல் கிடையாது. ஏன்னா ரகசிய வருகையே கிடையாது. உயிர்த்தெழுதல் என்பது 2ஆம் வருகையில் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த 11, 15 கடைசிய காலத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். பட் இயேசு கிறிஸ்துவின் வருகை இன்னும் ஒரே ஒரு வருகை தான் இருக்கிறது அப்படின்றத ஒரு வசனம் டைரக்டாகவே சொல்லி கொடுக்குது. வாசிக்கலாம். எபிரேயர் 9:28.
கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். யாருக்காக வராரு? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி எத்தனாவது தடவை வராரு? இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். சரி, முதலாம் வருகை நமக்கு தெரியும். ரகசிய வருகை இவங்க இருக்கிற சொல்ற மாதிரியே இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அது ரெண்டாவது வருகை. அடுத்து பகிரங்க வருகை ஒன்று. மொத்தம் எத்தனை? மூணா ரெண்டா? இரண்டாம் தரம் அவர் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இன்னும் ஒரே ஒரு வருகை தான் இருக்கிறது. 3 வருகையை பற்றி வேதம் சொல்லல. அவர் மொத்தமே 2 வருகை. முதலாம் வருகையில் அவர் வந்துட்டு போயிட்டார். இன்னும் ஒரே ஒரு வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அதுவும் காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அவங்கவுங்க இஷ்டத்தின்படி அவங்க வாழ்க்கையை நடத்துகிறவங்களுக்குலாம் கிடையாது. இயேசுவின் வருகைக்காக உங்களுடைய வாழ்க்கையில் முடிவுகளை நீங்கள் எடுக்கணும். அவருடைய வருகை சம்பந்தப்பட்டு வருகை சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிற பிள்ளைகளாக இருக்கணும். வருகை எப்பொழுதும் சமீபம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஸோ பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவது 2ஆம் வருகையில் மட்டும்தான். ரகசிய வருகை என்பது இல்லவே இல்லை. அதே போல் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் ஏன் மேலே போயிடுவோம்னா எங்களுக்கெல்லாம் உபத்திரவம் கிடையாதுப்பா. அது உபத்திரவம் கைவிடப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் உபத்திரவம். இதுவும் உண்மையானதை பார்த்துருவோம். அவங்க சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்தோட கொஞ்சம் உரசி பார்க்கணும். ஸோ உபத்திரவம் பரிசுத்தவான்களுக்கு இல்லையா? உபத்திரவம் இல்லைன்னு சொன்னவங்கலாம் கொரோனாவில் போயிட்டாங்க. நிறைய பேர் இப்படி போதிச்ச பாஸ்டர்ஸே உபத்திரவத்திலே போயிட்டாங்க. ஸோ கர்த்தர் அதனால தான் கள்ள போதர்களை கார்னர் பண்ணுற டைம் தான் இப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்கிறது. ஏன்னா கள்ள போதர்களுக்கு இது ஐயோ என்று சொல்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. நம்ம காலையிலே வாசிச்சிட்டோம் நிறைய வசனங்கள். பரிசுத்தவான்களுடைய அந்தி கிறிஸ்து யுத்தம் பண்ணுவான். யாரோட யுத்தம் பண்ணுவான்? அப்போ பரிசுத்தவான்கள்லாம் மேலே போயிட்டாக்க கீழே பாவிகள் தானே இருப்பாங்க. இவங்க சொல்கிற கான்செப்ட் படி எடுத்துக்குவோம். பரிசுத்தவான்கள்லாம் மேலே போயிட்டா கீழே பாவிகளும் கைவிடப்பட்டவர்களும் இருப்பாங்க. அந்தி கிறிஸ்து யாரோட யுத்தம் பண்ணணும்? பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணணும்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லைங்களா? மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13:7. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அந்த மிருகத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்தி கிறிஸ்து யாரோட அங்கே யுத்தம் பண்ணணும்? பரிசுத்தவான்களோட தான், பாவிகளோட கிடையாது. பாவிங்கள்லாம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட யாராவது சண்டை போடுவாங்களா? இல்லைங்களா? ஆன்டி கிரைஸ்ட் தன்னோட ஃப்ரெண்டோட சண்டை போட மாட்டான். ஸோ அவன் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணுறது, அவர்களை கொலை செய்வது, அவர்களை மேற்கொள்றது, இதுதான் அவனுக்கு தேவையான ஒரு காரியமாக இருக்குது. ஸோ வெளிப்படுத்தின விசேஷமும் இதை தான் சொல்லுது. தானியலும் நமக்கு இதை தான் சொல்லிக் கொடுக்குது. தானியல் 7:22 காலையிலே வாசிச்சிட்டோம். இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். வெறும் யுத்தம் பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க, அவர்களை மேற்கொண்டான் என்றும் எழுதியிருக்கிறது. அப்போ பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணுறான், அவர்களை மேற்கொள்கிறான். தானியல் 7:25 காலையிலே படித்தோம் இல்லைங்களா? ஸோ உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை அவன் ஒடுக்குவான், மேற்கொள்வான், அவர்களோட யுத்தம் செய்வான் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் இதே தான் சொல்றார். மத்தேயு 24:22 அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். யாருக்காக குறைக்கப்படும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம் மேலே போயிட்டாங்கன்னா எதுக்காக இயேசு குறைக்கணும் அந்த நாட்களை? ஏன்னா ராப்சர் கான்செப்ட்ல இவங்க என்ன சொல்றாங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம் மேலே போயிடுவாங்க. The elect will be there with Jesus-ன்றாங்க. எதுக்காக இயேசு அந்த நாளை குறைக்கணும்? கீழே பாவிகள் தான் இருக்கிறாங்க. பாவிகளுக்காக அந்த நாட்களை குறைக்கணுமா? அவசியம் இல்லை. இயேசு தெளிவாக சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பூமியில இருக்கிறதுனால தான் அந்த உபத்திரவத்தின் நாட்களை கர்த்தர் குறைக்கிறார் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. மத்தேயு 24:29-31 நம்ம இந்த 3 வசனங்களை வாசிக்க போறோம். மத்தேயு 24:29 முதல் 31 வரைக்கும். அந்நாட்களில் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையும் அவருடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பது எப்படி, என்ன சீக்வன்ஸ்ன்றதை ரொம்ப அழகாவே கர்த்தர் சொல்லியிருக்கிறாருங்க. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே எப்போ வருவார்? இங்கிலீஷில் அழகா ஆஃப்டர் த ட்ரிபுலேஷன் எழுதியிருக்குது. கிரேட் ட்ரிபுலேஷன் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க? ஆஃப்டர் த ட்ரிபுலேஷன் தான் அவருடைய வருகை இருக்குது. சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், இதெல்லாம் சொல்லிட்டு அப்பொழுது மனுஷகுமாரன்
வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். எப்பங்க மனுஷகுமாரன் வருவாரு? அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே. உபத்திரவம் பரிசுத்தவான்களுக்கு உண்டுங்க. உபத்திரவம் இல்லைனாக்கா ராஜ்யத்தில் ஆளுகை கிடையாது. உபத்திரவத்தில் பங்கு கொண்டா மட்டும்தான் ராஜ்யத்தில் ஆளுகை இருக்கிறது. ஸோ உபத்திரவம் முடிந்த உடனே இயேசு வராரு. வர்றப்ப என்ன பண்றாரு? வலுவாய் துணைக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பூமியிலிருந்து கூட்டி சேர்க்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பூமியில இருக்கிறான். இயேசு வரும் பொழுது தூதர்களை அனுப்பி கூட்டி சேர்க்கிறார். பட் அவருடைய வருகை எப்பொழுதுங்க இருக்கும்? அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே. உபத்திரவம் முடிஞ்சாதான் இயேசு வருவார். ஸோ பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவம் எப்பொழுதுமே உண்டுங்க. சிமர்னா சபையை பார்த்து இயேசு சொல்லாரு, எனக்காக நீ மரண பரியந்தம் உண்மையாருண்டார். உன்னை நான் காப்பாற்றுவேன்லாம் அவர் சொல்லல, மரண பரியந்தம் எனக்காக உண்மையாயிரு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஸோ யோவான் 16:33 நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனம் தான். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு இருக்கிறார். ஆனாலும் தினன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் உண்டுன்னு இருக்கிறார். உபத்திரவம் நிச்சயமா இருக்குது. இந்த வசனத்தை பாருங்க, 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். எல்லாருக்குமே தேவ பக்தியா இருக்கிறீங்களா? இயேசுவுக்காக உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு உபத்திரவம் உண்டுங்க. உங்க சொந்தக்காரங்க மூலமா, நண்பர்கள் மூலமா, பழைய சபைக்குள்ள வந்துட்டு இருந்தவங்க மூலமா, இல்ல கள்ள போதர்கள் மூலமா உங்களுக்கு நிச்சயம் உபத்திரவம் உண்டு. அப்போஸ்தலர் 14:22 நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எப்படிங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும்? உபத்திரவங்களின் வழியா தான். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அநேக உபத்திரவங்களின் வழியாய். நாங்கள்லாம் ரகசிய வருகையில பெறுவோம், எங்களுக்கு உபத்திரவம் கிடையாது. முழுக்க முழுக்க கள்ள போதனையாக இருக்கிறது. ஸோ பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்றத பார்த்துட்டோம். அந்த கிறிஸ்து பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணுவான், அவர்களை மேற்கொள்வான், அவர்களை கொலை செய்திருக்கிறான். சொல்லப்போனால் கோடிக்கணக்கான பரிசுத்தவான்களை கொலை செய்திருக்கிறான். நம்ம சேனலில் ரெவலேஷன் அன்லாக்டில் முன்னாடி போட்ட ஒரு பழைய வீடியோ இருக்குது, பரிசுத்தவான்களின் ரத்தம் அப்படிங்கிற பேரில். எத்தனை கோடி கிறிஸ்தவர்களை கொலை பண்ணியிருக்கிறான்ற ஒரு பெரிய பட்டியல். கடந்த 2000 ஆண்டுகளா எத்தனை கோடி உண்மை கிறிஸ்தவர்களை கொலை பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. கொஞ்சம் பழைய வீடியோ, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. நீங்க வேணா அதை போய் பார்க்கறதுனா செக் பண்ணி பாருங்க. ஸோ ரகசிய வருகையில் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுக்கு பின்னாடி தான் அந்தி கிறிஸ்து வருவான்னு சொல்லி இவங்க போதிக்கிறாங்க. அந்தி கிறிஸ்து அப்பதான் வரணுமா? நம்ம காலையில 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் பார்த்துட்டோம் இல்லைங்களா? அந்தி கிறிஸ்துவின் வருகை வந்த பிறகுதான் ஸோ முதல்ல என்ன நடக்கும்? விசுவாச துரோகம் நடக்கும் இல்லைங்களா? விசுவாச துரோகம் நடந்த பிறகுதான் கர்த்தருடைய வருகை இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல சொல்றாங்க. ஸோ ரகசிய வருகையில் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்தி கிறிஸ்து வருவானா, இல்லை அந்தி கிறிஸ்து வந்து விசுவாச துரோகம் நடந்த பிறகு இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்குமா? இதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்தி கிறிஸ்து எப்பொழுது வருவான் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நம்ம 2 தெசலோனிக்கேயர்ல முதல் 3 வசனங்களை வாசிக்க போறோம். 3 ஸ்லைட்ல இருக்கு. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுவது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிரூபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இதில் சீக்வன்ஸ் வந்துட்டு மத்தேயு 24 நம்ம வாசிச்ச மாதிரியே அதில் ஒரு 3 வசனம் வாசிச்சோம் இல்லைங்களா? சேம் சீக்வன்ஸ் வந்துட்டு இங்கேயுமே ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. அன்றையும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, பரோசியா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு, 2ஆம் வருகை. ஸோ அவருடைய வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவது, பரிசுத்தவான்கள் அவரோடு சேர்க்கப்படுவது வருகைன்னு தான் போட்டிருக்கு, ரகசிய வருகைன்னு சொல்லி இங்கே எழுதப்படலை. அப்போ அவருடைய வருகையின் போது நாம் அவரோடு கூட சேர்க்கப்படுவது என்ன சீக்வன்ஸில் இருக்கும்ன்றதை ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். ஸோ என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏன்னா இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. இயேசு உடனே வரமாட்டாரு, 2000 வருஷம் கழிச்சு தான் வருவார். அதுக்காக எழுதப்பட்ட வசனம். ஸோ இங்கே வந்துட்டு ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, ஃபர்ஸ்ட் என்னது? விசுவாச துரோகம். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. ஸோ அந்தி கிறிஸ்து வெளிப்படணும், விசுவாச துரோகம் நடக்கணும், அதுதான் கர்த்தருடைய நாள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தில். திரும்பவும் இந்த சீக்வன்ஸை கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து தான் எழுதியிருக்கிறேன். இந்த முதல் வசனம், 2வது வசனம், 3வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவது, இதை தான் ராப்சர்ன்றாங்க. நம்ம அவரோட கூட சேர்க்கப்படுவது தான் ராப்சர்னு சொல்கிறாங்க.
கிறிஸ்துவின் நாள் என்று இதற்கு 2வது வசனத்துல பெயர். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, முந்தின என்னது? ஃபர்ஸ்ட் விசுவாச துரோகம் நடக்கணும். யார் மூலமா? அந்தி கிறிஸ்து மூலமா விசுவாச துரோகம் நடக்கணும். அதன் பின்னாடி தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கு. அந்த நாள் வராது. இயேசுவின் நாள் எப்போ வரும்? அந்தி கிறிஸ்து வெளிப்படணும், விசுவாச துரோகம் நடக்கணும், அதன் பின்னாடி தான். ஸோ விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும். அதன் பின்னாடி தான் கிறிஸ்துவின் நாள், அவருடைய வருகை இருக்க போகிறது. சீக்வன்ஸ் 2 இடத்துல கிளியரா இருக்குது. மத்திய 24ஆம் அதிகாரத்துல 29, 30, 31 வசனத்துல என்ன சீக்வன்ஸோ அதே சீக்வன்ஸ் தான் ஆவியானவர் நமக்கு 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனங்களை கொடுத்திருக்கிறார். ஸோ இப்போ பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆன்டி கிரைஸ்ட் வெளிப்பட போற அந்த சீக்வன்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டோம். அந்த கிறிஸ்துவின் வருகைக்கு பின்னாடி உபத்திரவம் முடிந்த பிறகுதான் 2ஆம் வருகையில் பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இதுதான் வேதத்துக்கான அடிப்படையான சீக்வன்ஸ். பட் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் பூமியை விட்டு கிளம்பி போயிடுவாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு கூட்டம், இல்லைங்களா? என்ன சொல்றாங்க? அந்தி கிறிஸ்துவை தடை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் பூமியில் இருக்க மாட்டார்ப்பா, நீங்களாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருப்பாரா போயிடுவாரா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த தடை செய்கிறது, தடை செய்கிறவன் அப்படின்றத 2 வார்த்தையும் புரிஞ்சுக்குங்க. தடை செய்கிறது, தடை செய்கிறவன், இன்னொன்று அவர்ன்ற வார்த்தையும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் இது சில நேரங்களில் வருத்தத்தோடு தான் வந்துட்டு இருக்கும். கர்த்தருக்கு கனத்தை கொடுக்கணும், கனவீனத்தை அந்தி கிறிஸ்து கொடுக்கணும். இவங்க ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுப்பாங்க. கர்த்தருக்கு கனவீனத்தையும் அந்தி கிறிஸ்துவுக்கு கனத்தையும் கொடுப்பாங்க. எப்படின்றத பார்க்கலாம். இங்கே கர்த்தருக்கு எப்படி கனவீனத்தை கொடுக்குறாங்கன்றத பார்ப்போம். தடை செய்கிறவன், தடை செய்கிறது ஆவியானவரை அது இதுன்னு சொல்லி பவுல் எழுதியிருக்கிறான். அங்கேயாவது தடை செய்கிறது இந்த வசனத்தை படிச்சிருவோமே. நமக்கு 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 8 வசனங்களை வாசிப்போம். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். ஸோ அக்கிரமக்காரன் அந்த கிறிஸ்து எப்பங்க வெளிப்படுவான்? ஏதோ ஒன்று அவனை தடை செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. உங்களுக்கு தெரியும்பா, ஏதோ ஒன்று தடை செய்து அந்த கிறிஸ்து வரவிடாதபடிக்கு அந்த தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் பொழுது அப்பதான் அந்த கிறிஸ்து வெளிப்படுவான். இந்த தடை செய்கிறவன் அப்படின்றத வந்து பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லிட்டான். இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த போதனை இப்படி தான் இருக்குது. ஸோ பரிசுத்த ஆவியானவரை பார்த்து பவுல் எங்கேயாவது அவன் இவன் என்று எழுதியிருக்கிறானா? ஒரு முறை எப்பொழுதுமே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அவர் இவர், கர்த்தரை பேசும் பொழுதுலாம் அவர் இவர் என்றதான் எழுதியிருக்கான். அவன் இவன்னு சொன்னாக்க இப்போ கர்த்தருக்கு கனவீனத்தையா கொடுக்கறது? அப்போ இது யாருன்றதை முதல்ல நம்ம தேடி பார்க்கணும். அப்போ தடை செய்கிறது இங்கே அக்னியில எழுதப்பட்டிருக்குது. இங்கே வந்துட்டு மரியாதை இல்லாத பாஷையில் வந்துட்டு மனுஷனை குறிக்கிறது போல் எழுதப்பட்டிருக்கு. இது ஆவியானவரா? இல்லை, ஆவியானவர் நம்மளை விட்டு கிளம்பி போயிடுவாரா? பூமியில் இருக்க மாட்டாருப்பா, ஆவியானவர் வந்துட்டு டோட்டலாக இடத்த விட்டு கிளம்பி மேலே போயிடுவாரு அப்படின்றாங்க. ஸோ ஆவியானவர் பூமியிலிருந்து எடுபட்டு போவாரா? இந்த கேள்வியை வேதத்திலிருந்து நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஸோ யோவான் 14:16 வாசிக்கலாமே. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியானவர் வருவார். சத்திய ஆவியா எவ்வளோ நாள் இருப்பாரு? டெம்பரரியா வந்துட்டு கொஞ்ச நாள் இருப்பாரா? ரெஸ்ட்ரைனர். இந்த ரெஸ்ட்ரைனர், தடை செய்கிறவன் என்பது ஆவியானவரை குறிக்கிற வார்த்தை இல்லை, யாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ என்றென்றைக்கும் ஆவியானவர் நம்முடனே கூட இருப்பாருங்க. அவர் ஏதோ காலகட்டம் வச்செல்லாம் வந்துட்டு வரது கிடையாது. ஸோ மத்தேயு 28:20 மத்தேயுல இருக்க கடைசி வசனத்தையும் படிக்கலாம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இயேசு எப்படிங்க இருக்கிறார்? நம்மளோட ஆவியின் வடிவில் இருக்கிறார், இல்லைங்களா? பரிசுத்த ஆவியின் வடிவில் இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருக்கிறார். எவ்வளோ நாளைக்கு? உலகத்தின் முடிவு பரியந்தம். ஏதோ டெம்பரரியாலாம் கிடையாது. இந்த ரகசிய வருகை வரைக்கும் இருப்பாரு, அதுக்கு பின்னாடி ஆவியானவர் கிளம்பி போயிடுவார். இது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டா கள்ள உபதேசமா இருக்கிறது. ஏற்கனவே வாசித்த வசனம் தான் எபேசியர் 4:30. அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவி. பரிசுத்தாவி எவ்வளவு நாள் இருப்பாரு? நீங்கள் மீட்கப்படும் நாள் வரைக்கும் உங்களோடு கூட முத்திரையாக இருப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அதே போல 1 கொரிந்தியர் 1:8 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எவ்வளவு நாளைக்கு? டெம்பரரியா கிடையாது, முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும்.
இரண்டாம் வருகை வரைக்கும், நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் ஆவியானவர் நம்முடனே கூட முடிவு பரியந்தம் இருப்பார். அப்ப ஆவியானவரை குறிக்கிற வசனம் இல்லையா அதெல்லாம்? அப்ப தடை செய்கிறவன் 2 ப்ரூஃப் இருக்கு. ஒன்று, வசனத்துல ஆவியானவர் நம்முடனே கூட எப்பொழுதும் இருப்பார் என்று எழுதியிருக்கிறது. 2வது, இந்த வார்த்தைகள் ஆவியானவரை குறித்த வார்த்தைகள் கிடையாது. ஸோ அக்ரீனில் எழுதுறதோ அவன் இவன் என்று எழுதுறதோ பவுல் இப்படி ஒரு நாளும் செய்யவே மாட்டாங்க. அவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை குறித்து எழுதும் பொழுதுலாம் பயபக்தியோடு மரியாதையோட தான் பவுல் எழுதுவான். அப்போ இது வேற யாரையோ குறிக்கிறது. அவன்னு சொன்னதெல்லாம் இது வேற யாரோ ஒரு மனுஷன். அந்த மனுஷன் யாரு அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அந்திக்கிறிஸ்து எங்கேருந்து வரணும்? அந்திக்கிறிஸ்து ரோம ராஜ்யத்திலிருந்து தான் வரணும். இது பவுலுக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களிடத்தில் இருந்த போதே சொல்லி இது உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறான் இல்லைங்களா? ரோம ராஜ்யத்திலிருந்து தான் ஆன்டி கிரைஸ்ட் வரணும். விச் மீன்ஸ் அந்த ரோமன் கிங்டம் அந்த 10 நாட்டுக்குள்ள இருந்து இங்கிருந்து வரணும். ஏன்னா தானியேல் புஸ்தகம் பவுலுக்கு நல்லாவே தெரியுங்க. தானியேல் புஸ்தகம் அப்போஸ்தலன் பவுலுக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால தானியேல் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த 10 கொம்புகள், அந்த 4ஆம் மிருகம், இது எல்லாமே தான் அப்போஸ்தலன் பவுலுக்கு தெரிந்த காரியங்கள் தான். தரிசனங்களே 4ஆம் மிருகத்தை அதை வந்துட்டு தானியேல் கண்டான். அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. இது எல்லாத்தையுமே நம்ம காலையில் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த 4ஆம் மிருகம் 4ஆம் ராஜ்யம், 10 கொம்புகள் என்பது 10 ராஜாக்களை குறிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த கொம்பு என்ன பண்ணுவானா? பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி பரிசுத்தவான்களை மேற்கொள்வான். 25வது வசனத்துல உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணுவான், பரிசுத்தவான்களை மேற்கொள்வான். இது எல்லாமே அப்போஸ்தலன் பவுலுக்கு தெரிந்தது தான். ஸோ அந்த கான்டெக்ட்ல வரும்பொழுது இப்போ இங்கே எழுதுறான், தடை செய்கிறவன் என்று எழுதியிருக்கிறது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அப்ப இது ஒரு மனிதனை குறிக்கும் வார்த்தையாக இருக்கிறது. அந்த மனிதன் யார்? ரோம ராஜ்யத்துல, ரோம் நகரத்துல குறிப்பா யாருங்க அந்தி கிறிஸ்துவ தடை பண்ணது? சீசர் ராஜா. அகஸ்தர் ராயன் இருக்கிறப்ப போப் வந்திருக்க முடியுமா? ஜூலியஸ் சீசர் இருக்கிறப்ப போப் வந்திருக்க முடியுமா? ஸோ சீசர்ஸ் இருக்கிற வரைக்கும், ஸோ அவனை தடை செய்தது, அந்தி கிறிஸ்துவை தடை செய்தது சீசர் ராஜா தான். பட் சீசர் எதுக்காக மறைமுகமாக எழுதணும்? சீசரை பற்றி டைரக்டாக சீசர்னு எழுதியிருக்கலாமே. அந்த காலத்தில் லெட்டர் கொடுத்து விடுறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு இமெயிலாம் ப்ரைவேட்டாக வந்துடுது. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், இப்போ ப்ரைவேட்டாக வந்துடும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, பவுல் லெட்டர் கொடுத்து விட்றப்ப அங்கங்கே சேவகர்கள் நிற்பாங்க. நீ என்ன கொண்டு போகிற, அந்த லெட்டரை கொண்டா நான் படிக்கணும். சீசர்ன்ற வார்த்தை இருந்துச்சுன்னா எதுக்கு நீங்கள் ராஜா பற்றி தேவையில்லாமல் எழுதுற? ஸோ சொல்லி இவங்களை கொலை செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தெசலோனிக்கேயர் மக்களை இதன் மூலமாக கொலை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால நேராக பார்த்தப்ப சொல்லிட்டான் பவுல். சொல்லிட்டு நான் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன்னு சொல்லிட்டு தடை செய்கிறவன் சீசர் போனோடனே ஆன்டி கிரைஸ்ட் வந்துருவான். இதுதான் வந்துட்டு அப்போஸ்தலன் பவுலுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் எல்லாமே தானியேல்ல வந்துட்டு இருக்குது. ஸோ தானியேல் புஸ்தகத்தில் நமக்கு நல்லா தெரிந்தது அந்த 4ஆம் மிருகம் நமக்கு தெரியும். அந்த 4ஆம் மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருக்கும். அந்த 10 கொம்புகளுக்கு நடுவில் ஒரு சிறிய கொம்பு எழும்புன வந்துட்டு அந்த சிறிய கொம்பு 3 ராஜாக்களை தாழ்த்தி போடுவான். இது எல்லாமே அப்போஸ்தலன் பவுலுக்கு தெரிந்த விஷயங்கள் தான். ஸோ இந்த கான்டெக்ட்ல தான் இவன் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணுவான். சீசர் ராஜா வந்துட்டு அதிகமாக பரிசுத்தவான்களோட வந்துட்டு யுத்தம் பண்ணலை. அதிகமாக பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணது, சீசரை காட்டிலும் அதிகமாக யுத்தம் பண்ணது போப்பினுடைய ராஜ்யமாக இருக்கிறது. ஸோ இந்த தடை செய்கிறவன் இது சீசர் ராஜாவை குறிக்கிறது. பட் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 476 476 AD வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் வந்து தகர்க்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அங்கிட்ட 59 வருஷத்துல போப் வந்துட்டான். ஒரு 58 வருஷம் தான் இல்லைங்களா? 476 + a few years 538ல் ஒரு ராஜாவை என்ன பண்ணிட்டான், ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் அங்கே இருக்கிற ஜஸ்டினியன் வந்துட்டு சரி வச்சுக்கப்போ, ரோம் நகரத்தை நீயே வச்சுக்க, நீ தான் கிறிஸ்தவர்களின் தலைவன்னு சொல்லிட்டான். அங்கிட்ட ஒரு 70 வருஷம் கழிச்சு இன்னொரு ராஜா ஃபோக்கஸ் 607 என்ன சொல்லிட்டான், ஓகே இதுதான் ரோம் தான் தலைமை பீடம் அப்படின்ட்டான். ஸோ 2 விதமான அரச கட்டளைகள் 538லையும் 607லையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்தி கிறிஸ்துவை தடை செய்தது சீசர் ராஜா தான். இதை டைரக்டாக எழுத முடியாததுனால அப்போஸ்தலன் பவுல் தடை செய்கிறது என்று எழுதியிருக்கிறான். ஸோ பரிசுத்த ஆவியானவர் பூமியை விட்டு எங்கேயும் போக போகிறது கிடையாது, நம்மளை விட்டும் எங்கே போக போகிறதும் கிடையாது. ஆவியானவர் முடிவு பரியந்தம் நம்முடனே கூட இருப்பார். பட் அதே போல் இன்னொரு ட்ராமா இவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தோட ஒரு உடன்படிக்கை பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்தி கிறிஸ்து வருவான், இஸ்ரவேல் தேசத்தோட ஒரு உடன்படிக்கை செய்வான். இதுவும் உண்மையானதை பார்க்கலாம். இதற்கான அடிப்படை வசனம் தானியேல் 9ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிப்போம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார்.
ஸோ இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஃபுல்லாகவே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். 24 முதல் 27 வசனங்கள் ரொம்ப ஸ்பெஷலான வசனங்கள், 4 வசனங்கள். இந்த 4 வசனங்களுக்கு பெயர் 70 வார தீர்க்க தரிசனம். இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தில் அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசேயா சங்கரிக்கப்படுவார். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி. இந்த அவர் வந்துட்டு அந்தி கிறிஸ்துவாங்க, தடை செய்கிறவன். அவமானமான வார்த்தை வந்துட்டு இது ஆவியானவருக்குரிய வார்த்தையா, மரியாதைக்குரிய வார்த்தை இது வந்துட்டு அந்தி கிறிஸ்துவ குறிக்கிற வார்த்தையாம். பிசாசின் பிள்ளைகள் இப்படி தான் இருப்பாங்க. பிசாசுக்குரிய போதகர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மரியாதையை தூக்கி அந்தி கிறிஸ்துவுக்கும் கனவீனத்தை தூக்கி இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே அவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. முந்தின வசனம் யாரை பற்றி பேசுது, மேசியாவை குறித்து பேசுது. 26வது வசனத்தில் மேசியாவை பற்றி பேசிட்டு 27வது வசனத்தில் அவர் என்றால் யாருங்க இந்த அவர்? பைபிளில் அவர்னால இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், வேற யாருமே கிடையாது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. இப்போ இஸ்ரவேல் தேசத்தோட அந்தி கிறிஸ்து உடன்படிக்கை செய்வானா? இந்த அவர் என்கிற வார்த்தை அந்தி கிறிஸ்துவா அல்லது இயேசு கிறிஸ்துவா? கிளியராகவே தெரியுது இது இயேசு கிறிஸ்து இல்லைங்க, இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னுவாங்க. இது வந்துட்டு ஏதோ டிரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக் இருக்கு. நீங்கள் ஹீப்ரூவில் போய் பார்த்தீங்கன்னா கூட ஹீப்ரூவில் இப்போ தமிழில் வந்துட்டு அவர்னு சொல்லி தெளிவாக எழுதியிருக்கு. ஸோ ஹீப்ரூவில் பார்த்தீங்கன்னாலும் அதே அர்த்தத்தில் தான் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. பட் இங்கே உடன்படிக்கைன்ற வார்த்தையை கவனிக்கணும். எங்கேயாவது பிசாசு உடன்படிக்கை பண்ணி பைபிளில் படிச்சிருக்கிறீங்களா? அந்தி கிறிஸ்துவுக்கோ பிசாசுக்கோ ஏதாவது உடன்படிக்கை இருக்குதா? கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார் இல்லைங்களா? யாரோட உடன்படிக்கை பண்ணார்? ஃபர்ஸ்ட் நோவாவோட உடன்படிக்கை பண்ணினார். 2வது ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணினார் இல்லைங்களா? ஆபிரகாம, ஈசாக்கு, யாக்கோபோட அவர் உடன்படிக்கை பண்ணினார். அடுத்து தாவீதோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார்ன்றதை பார்க்குறோம். அடுத்து மோசையோடும் யூதர்களோடும் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார். உடன்படிக்கைன்ற வார்த்தை எடுத்து பழைய ஏற்பாடு முழுக்க சர்ச் பண்ணுங்க. பழைய ஏற்பாடு முழுக்கமே கர்த்தர் தான் உடன்படிக்கை பண்றவராக இருக்கிறார். யார் கூட அது நல்ல மனிதர்களோடு கர்த்தர் தான் உடன்படிக்கை பண்றாரு. ஸோ இந்த ஆபிரஹாமிக் கவர்னண்ட்டை பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த ஆபிரஹாம் உடன்படிக்கை இது பின்னாடி 1000 வருட அரசாட்சிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் பண்ண உடன்படிக்கை 1000 வருட அரசாட்சி வரைக்கும் வருகிறது. ஸோ இந்த ஆபிரஹாம் உடன்படிக்கையில் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் ஆபிரகாமுக்கு 99 வயதான பொழுது கர்த்தர் என்ன சொல்லார் வந்துட்டு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்லிட்டு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி. உடன்படிக்கை யாருக்கும் நடுவில்? கர்த்தருக்கும் ஆபிரஹாமுக்கும் நடுவில் ஒரு உடன்படிக்கை இருக்குது இல்லைங்களா? ஸோ அதே போல இந்த ஒரு உடன்படிக்கையை விருத்த சேதன உடன்படிக்கை என்று அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. இந்த உடன்படிக்கையை விருத்த சேதன உடன்படிக்கையை அவனுக்கு கர்த்தர் ஏற்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. ஸோ இங்கே இந்த உடன்படிக்கை யாருங்க பண்றா? கர்த்தர் தான் இங்கே உடன்படிக்கை பண்றார். புது உடன்படிக்கையை செய்தவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து தான். அவர் மரிக்கிறதுக்கு முந்தின நாள் வந்துட்டு பஸ்கா அன்னைக்கு என்னங்க பண்றாரு? இது அநேகருடைய பாவங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய உடன்படிக்கையின் ரத்தம்னு சொல்றார். தன்னுடைய அந்த ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கிற திராட்சை ரசத்தை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். இவங்களுக்கு காணிக்க போயிடுச்சு இல்லையா? அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தா அந்தி கிறிஸ்துன்னு சொல்றாங்க. காணிக்கை தான் இங்கே மெயின் மேட்டரே வந்துட்டு. காணிக்கை ஒளிய பண்ணாக்க இது அந்தி கிறிஸ்து தான் காணிக்கை ஒளிய பண்ணுவான், இயேசு கிறிஸ்து ஒளிய பண்ண மாட்டார். பலியை ஒளிய பண்ணது இயேசு கிறிஸ்து தான், அங்கே காணிக்கை ஒளிய பண்ணது இயேசு கிறிஸ்து தான். அதுக்கான வசனங்களை வந்துட்டு நம்ம ஒரு சில வசனங்களை வந்துட்டு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. அவர் என்கிற வார்த்தை வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான வார்த்தையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். கலாத்தியர்ல இது எழுதியிருக்குது. 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் படிச்சு பார்க்கும் பொழுது, சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை இருந்தது, அந்த சந்ததி கிறிஸ்துவேங்கிறார். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அந்த உடன்படிக்கை நிறைவேறுகிறது என்று நமக்கு தெளிவாகவே எழுதியிருக்குது. 17வது வசனத்துல, ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை. இந்த உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை, இந்த 2 வார்த்தையும் பார்த்துக்குங்க. இது என்னது? The covenant was confirmed. உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை. இங்க என்ன இருக்குது? அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி உடன்படிக்கை. 2 வார்த்தையும் இருக்குது. இதே வார்த்தைகள் வந்துட்டு கலாத்தியர் 3:17 இருக்குது. கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை. இது கிறிஸ்துவை முன்னிட்டு அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஒரு உடன்படிக்கை பண்ணுவாரு. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 4 ஷேடோ தான் வந்துட்டு அந்த முதலாம் உடன்படிக்கை. ஸோ முதலாம் உடன்படிக்கை வெறும் ஷேடோ, அது ஒரு நிழலா இருக்கிறது. அதனுடைய நிஜம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த உடன்படிக்கையை அவர் உறுதிப்படுத்துகிறார்.
அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி என்பது இயேசு கிறிஸ்து செய்த புதிய உடன்படிக்கை காண்பிக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கையை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. இது புது உடன்படிக்கையை தான் இயேசு கிறிஸ்து உறுதி செய்கிறார். ஸோ இது நம்ம வந்துட்டு பல இடத்துல வாசிக்கிறோம். மார்க் 14:24 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. ஸோ புது உடன்படிக்கையை பற்றி தான் தானியேல் 9:27 எழுதப்பட்டிருக்கு. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி, இந்த அவர் என்பது அந்தி கிறிஸ்து அல்ல, இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை செய்ததை குறிக்கிறது. இந்த என்டையர் தீர்க்க தரிசனமே தானியேல் 9:24 முதல் 27 வரைக்கும் இது இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம், அந்தி கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் கிடையாது. ஸோ இயேசு கிறிஸ்து தான் உடன்படிக்கை செய்கிறார், ஆனால் அந்தி கிறிஸ்து வந்துட்டு உடன்படிக்கை செய்யலை. இஸ்ரவேல் தேசத்தோட உடன்படிக்கை பண்ணுவான், 7 வருஷம் இருக்கும், 3 வருஷத்துல முறிச்சு போட்டுருவான், 3ஆம் ஆலயத்துல வந்து உட்காந்துக்குவான். இதுக்கு பதில் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. 3ஆம் ஆலயம் கட்டப்படுமா? இதுக்கெல்லாம் பைபிள் எங்கிட்டாவது நமக்கு இடம் இருக்குதா? இன்னைக்கு ஆலயம் இருந்த இடத்துல என்ன இருக்குது? மசூதி தான் இருக்குது. கர்த்தர் ஏதாவது அலோவ் பண்றாரா? ஆலயம் கட்டுறதுக்கு அலோவ் பண்ணல. சாலமோன் கட்டி ஆலயம் இருந்தது இதே இடத்துல தான், மோரியா மலை. இந்த மோரியா மலையில வந்துட்டு டூம் ஆஃப் த ராக் நம்ம பார்க்கறது. டூம் ஆஃப் த ராக் ஒரு மசூதி, அல் அக்ஸா மாஸ்க்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த டூம் ஆஃப் த ராக் இதெல்லாம் கட்டப்பட்டு 1300 ஆண்டுகள் வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இது இடிக்கப்பட்டு 3ஆம் ஆலயம் கட்டப்படும்ன்றாங்க. இன்ஃபேக்ட் இதெல்லாம் அவங்க பிடிச்சது 1967, 1967. அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது, யூதர்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது 1948. 48 முடிஞ்சு ஒரு 19 ஆண்டுகள் கழித்து 1967 தான் எருசலேமை முழுக்க பிடிச்சாங்க. இந்த ஒரு இடத்துக்காகவே உலக போர் அன்னைக்கே வர வேண்டியது. 1967 அரபு நாடுகள்லாம் சேர்ந்து சொல்லிட்டாங்க, இந்த இடத்த மட்டும் நீ கை வச்சனாக்க இம்மீடியட்டாக அடுத்த நாளே உலக போர்னாங்க. இஸ்ரேலும் பயந்துருச்சு, அமெரிக்காவும் பயந்துருச்சு. அமெரிக்கா ரொம்ப ப்ரெஷர் போட்டு இந்த இடத்த மட்டும் அவங்களை கொடுத்துருப்பான்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடம் வந்துட்டு ஜோர்டான் கையில் இருக்குது. இந்த ஒரே ஒரு இடம் மட்டும் ஜோர்டான் கையில் இருக்குது. ஆனால் என்டையர் ஜெருசலேமோட கண்ட்ரோல் இஸ்ரேல் கையில் இருக்குது. ஜெருசலேம் கையில் இருக்கிற இந்த மோரியா மலை, டெம்பிள் மவுண்ட்னு சொல்கிறோம். இந்த டெம்பிள் மவுண்ட் வந்துட்டு ஜோர்டான் என்கிற இஸ்லாமிய நாடு இருக்கு இல்லைங்களா, பார்டரில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய நாடு, அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இல்லை இதை இடிச்சிருவாங்கன்றாங்க. இதெல்லாம் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இல்லை. இடித்தாலுமே அது இடிகிறதுக்கு கர்த்தர் அனுமதிப்பார் தான், உண்மைதான். பட் 3ஆம் ஆலயம் கட்டப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதற்கு அவர்கள் சொல்லுகிற வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமே. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அவன் அந்த கிறிஸ்து எப்படிங்க இருப்பான்? எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து. பார்த்தீங்களா, எழுதியிருக்கு, தேவனுடைய ஆலயத்துல தேவன் போல உட்கார்ந்துருக்கு. அவன் உட்கார போறது வந்துட்டு 3ஆம் ஆலயம் கட்டப்படும்னு சொல்லி சொல்றான். இதை கொஞ்சம் ஆழமா நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா தானியேலையும் இதை போல வசனங்களை வாசிச்சோம் இல்லைங்களா. தானியேல் 11ஆம் அதிகாரத்துல 36, 37, 38 வந்துட்டு அவன் ஸ்திரீகளின் சிநேகத்தை விரும்ப மாட்டான், அரண்களின் தேவனை தான் வந்துட்டு அவன் கனம் பண்ணுவான் என்கிற வார்த்தைகளை பார்த்தோம். ஸோ இந்த தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து, ஆலயத்துக்கு கிரீக்ல 2 வார்த்தை இருக்கு. இதை அறியாத குழந்தைகளை போல நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க. வந்துட்டு ஆலயம் என்கிற இந்த வார்த்தைக்கு, தமிழ்ல ஆலயம்ன்ற அந்த வார்த்தைக்கு புதிய ஏற்பாட்டில் 2 வார்த்தை இருக்கு. எல்லா வார்த்தைக்கும் ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் இருக்குது. ஹீப்ரூ, கிரீக் எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் இருக்கு. அதுக்குரிய நம்பரையுமே இங்கே வந்துட்டு போட்டாச்சு. ஹியர் ஆன் என்பது கட்டிட ஆலயத்தை குறிக்கிறது. நாவோஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு ஆவிக்குரிய ஆலயத்தை குறிக்கிறது. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா, அதெல்லாம் நாவோஸ்ன்ற வார்த்தை. இயேசு கிறிஸ்து அவர் எருசலேம் ஆலயத்துக்கு போனாரு, அங்கிருந்து வெளியில வந்தார், அந்த கட்டிடங்களை அவருக்கு காண்பித்தார்கள். இது எல்லாமே ஹியர் ஆன் அப்படின்ற வார்த்தை. ஸோ ஆலயத்துக்கு 2 வார்த்தை இருக்குது. கட்டிட ஆலயம் ஒன்று, இன்னொன்று வந்துட்டு ஆவிக்குரிய ஆலயம். அதை தான் இங்கே பார்க்குறோம். ஹியர் ஆன் கட்டிட ஆலயம், நாவோஸ் என்பது ஆவிக்குரிய ஆலயம். சரி, இப்போ இந்த வசனத்தில் எந்த வார்த்தை இருக்குது? தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து. அவன் பிசிக்கலாக இருக்கிற கட்டிட ஆலயத்தில் தேவன் போல உட்காருவானா, இல்லை மக்களுடைய இருதயமாகிய ஆலயத்தில் உட்காருவானா? இந்த ஆவிக்குரிய ஆலயம் எங்கெங்கெல்லாம் வந்திருக்குது ஒரு சில இன்ஸ்டன்சஸ் மட்டும் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3:16-17 நம்ம எல்லாருக்குமே நல்ல பழக்கப்பட்ட வசனம் இல்லைங்களா. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், இங்க ஆலயம்ன்ற இடத்துல நாவோஸ்ன்ற வார்த்தை தான் இருக்குது. நீங்களே அந்த ஆலயம்.
இங்கேயும் நாவோஸ்ன்ற வார்த்தை ஆவிக்குரிய ஆலயம் என்கிற வார்த்தை தான் இருக்கு. ஹியர் ஆன் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு கிடையாது. அதே போல 1 கொரிந்தியர் 6:19 நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாய் இருக்கிறது. இப்போ பரிசுத்த ஆவினுடைய ஆலயம் உங்களுடைய சரீரம். இங்க என்ன வார்த்தை இருக்குது? நாவோஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் டெம்பிள், ஆவிக்குரிய ஆலயத்தை குறிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. அதே போல 2 கொரிந்தியர் 6:16 நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே, இங்கேயும் நாவோஸ் தான் எழுதப்பட்டிருக்கு. சரி, இப்ப நம்ம இதுக்கு வருவோம். 2 தெசலோனிக்கேயர் 2:4 அவன் எப்படி இருப்பானா? எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில், அதாவது அந்த இருதயமாகிய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா? என்னுடைய குடும்ப வாட்ஸ்அப் குரூப்ல போப்பு தான் அந்த கிறிஸ்டன் போட்டேன். எல்லாருடைய இருதயத்தில் அவன் தேவன் போல உட்கார்ந்ததுனால மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாருமே சேர்ந்து குரூப் போட்டு எங்களை ஒரு கூட்டத்தையே தூக்கிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் சிலை வழிபாடு தப்புன்னு சொன்னமோ ஒரு 5 பேர் 10 பேரை மொத்தமாக தூக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவன் தேவனுடைய ஆலயத்தில், அந்த ரோமன் கத்தோலிக்க மக்களுடைய இருதயமாகிய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்திருக்கிறான். அவன் பிசிக்கல் ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்திருப்பான்னு சொல்லி வேதம் சொல்லவில்லை. அந்த இருதயமாகிய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்திருப்பான். அப்போ 3ஆம் ஆலயம் கட்டப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கட்டப்படாது. இல்லை பிரதர், ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. இயேசு கிறிஸ்து ஆலயத்தை இந்த பூமியிலே கட்டுவார் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. அநேக போதகர்களுக்கு இது தெரியாது. இது ஒரு அற்புதமான ஒரு வசனம். வாசிக்கலாம். ஜக்கரியா 6:12 முதல் 13 வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். சோ சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்றாரு? இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தர் கர்த்தரை போல வராம கிளையாக வந்தார். தன்னோட முழு மகிமையை காண்பிக்காம அவர் தன்னுடைய மகிமையை குறைச்சிக்கிட்டு சாதாரண மனுஷனை போல வந்தாரு. அதுதான் கர்த்தருடைய கிளை என்கிற தீர்க்க தரிசனம். அவர் என்ன செய்வாராம்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவாருங்க. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரப்ப என்ன பண்ணுவாராம்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். 2 வசனத்திலையுமே 2 முறை ஆவியானவர் எழுதியிருக்கிறார். ஸோ இயேசு இந்த பூமிக்கு வருகிறப்ப என்ன செய்வாராம்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் கட்டினாரா? அவர் இடிக்க தான் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? வாசிக்கலாமே. யோவான், தேங்க்யூமா. யோவான் 2:19 19 முதல் 21 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆமென். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள்ன்றார். பட் பழைய ஏற்பாடு சொல்லுது, அவர் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார்னு 2 வசனம் இருக்கு. பட் அவர் பூமிக்கு வந்தோடனே முதல்ல என்ன சொன்னாரு? ஆலயத்தை இடிச்சிருங்க பாடினார். நான் இதை 3 நாளில் எழுப்புவேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். எந்த ஆலயத்தை 3 நாளில் எழுப்புவேன்னாரு? அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை எழுப்புவார். அப்ப பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அவர் கட்டிட ஆலயத்தை கட்டுவார் என்கிற தீர்க்க தரிசனம் அல்ல, அவர் தமது சரீரமாகிய ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லுகிற தீர்க்க தரிசனமா இருக்கிறது. அப்ப சரீரமாகிய ஆலயத்தை கட்டுகிற காரியம்தான் முழுக்க வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்கவுமே நாவோஸ்ன்ற வார்த்தை தான் இருக்குது. ஆலயம்னு எங்கெங்கெல்லாம் வருதோ வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்கவுமே பார்த்தீங்கன்னாக்க அது தேவனுடைய ஆலயம் என்று எங்கெங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்குதோ அங்கே நாவோ ஸ்பிரிச்சுவல் டெம்பிளை பற்றி மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ யோவான் 2 மட்டும் இல்லை, மற்ற 24 இயேசு பேசியது நமக்கு தெரியும். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் என்ன சொல்றாரு? இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். ஸோ ஹியரான் முடிஞ்சு நாவோஸ் மட்டும்தான் இருக்கும். கட்டிட ஆலயம் இடிக்கப்பட்டு அந்த தேவனுடைய ஆலயமா இருக்கிற நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தில் ஆவியானவர் அவர் தங்கி வாசம் செய்கிறதா இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை அவரை எழுப்பியும் இருக்கிறார். அப்ப ஆலயம் என்பது புதிய ஏற்பாட்டில் மெஜாரிட்டி எங்கெங்கெல்லாம் நாவோஸ்ன்னு இருக்குதோ அது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் டெம்பிளை தான் குறிக்கிறதா இருக்கு. அதனால தான் அப்போஸ்தலர் 7:48 ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். கையால கட்டப்பட்ட அந்த பிசிக்கல் டெம்பிள்ஸ்ல கர்த்தர் இருக்க மாட்டாரு. அப்போஸ்தலர் 17:24 கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது. அதனால தான் நம்ம
தப்பான சபைகளுக்கு போக வேணாம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? கட்டிட ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்துகிற சபைகளுக்கு நாம் போகக்கூடாது, அங்கே போனால் ரட்சிப்பு கிடையாது. அதெல்லாம் எக்யூமெனிசமில் இருக்கிற கூட்டமாக இருக்கும். மெத்தடிஸ்ட்டு, பேப்டிஸ்ட்டு, செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டு, அதே போல் இந்த மில்லரைட் மூமெண்ட்டில் வெளியில் வந்த சபைகள் நிறைய இருக்குது. மில்லரைட் மூமெண்ட்லேருந்து 1850s வந்துட்டு வெளியில் வந்த சபைகள் வந்துட்டு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, ஜெஹோவா விட்னஸஸ் இருக்குது, நிறைய அதே போல் அந்தி கிறிஸ்துவன் சபைகள் நிறையவே வந்துட்டு இருக்குது. ஸோ கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறது இல்லை. 3ஆம் ஆலயம் கட்டப்படாது. எவ்வளோ பொய்களை திணிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் மேலே லிஸ்ட் எல்லாமே டிஸ்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒன்னொன்னா கிட்டத்தட்ட 10 போதனையை திணிச்சிருக்கிறாங்க, 10மே பொய் தான் வந்துட்டு. ஸோ எருசலேம் ஆலயத்தில் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுறது, இது எப்படிங்க? இயேசு கிறிஸ்து அவரே ஆலயத்தை கட்ட சொல்லிட்டு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவாரான்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் ஒழிய பண்ணார்னு வேதம் சொல்லுது. தானியேல் 9:27 ஏற்கனவே வாசிச்சோம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி. இப்போ உடன்படிக்கை பண்ணுறது இயேசு கிறிஸ்துனாக்க, பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுறது அது யாருங்க? அதுவும் இயேசு கிறிஸ்து தான். அதுக்கு வந்துட்டு இந்த பலியையும் காணிக்கையும் அவர் பை ஃபோர்ஸ் ஒழிய பண்ணாரா, இல்லை தீர்க்க தரிசனங்களை நிறைவு செய்து ஒழிய பண்ணாரா? இவங்கெல்லாம் பை ஃபோர்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அந்தி கிறிஸ்து நினைக்கிறாங்க. ஸோ இதை நல்லா அந்த கான்டெக்ட் புரிஞ்சுக்கணும். பலியையும் காணிக்கையும் பை ஃபோர்ஸ் ஒழிய பண்ணுறதை பற்றி இங்கே வந்துட்டு எழுதப்படலை. இது தீர்க்க தரிசனங்களை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி பலியும் காணிக்கையும் இனி தேவையில்லை. பலி காணிக்கை அப்படின்ற வார்த்தைகளை வந்துட்டு கொஞ்சம் பக்கமாக இருக்கிற வார்த்தைகளை நம்ம வந்துட்டு வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. யாருங்க பேசுறா? இயேசுதான் பேசுறாரு. இங்க என்ன இருக்குது? பலியையும் காணிக்கையும் என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனத்திலையும் பலியையும் காணிக்கையும் கர்த்தர் விரும்பவில்லை என்று எழுதியிருக்கிறது. இங்க அந்தி கிறிஸ்துவ பத்தி ஏதாவது எழுதியிருக்குதா? இங்கே இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் எழுதியிருக்குது இல்லைங்களா? இப்போ பலியையும் காணிக்கையும் கர்த்தர் விரும்பவில்லை. இது இயேசுவுக்கு நல்லாவே தெரியுங்க. அவர் ஒழிய பண்ணது தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, தமது சொந்த சரீரத்தை பலியாக கொடுத்ததினாலே பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணார். இட் இஸ் நாட் பை ஃபோர்ஸ், பட் இட் இஸ் பை ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ எபிரேயர் 10:8 நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை. பக்கத்தில் வார்த்தை இருக்குது. பலியையும் காணிக்கையும் என்கிற வார்த்தை இந்த 2 வசனத்திலையுமே பக்கத்தில் தான் இருக்குது. நமக்கு தானியேல் என்ன படித்தோம்? பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணினவர் இயேசு கிறிஸ்து தான். அப்போ இந்த எபிரேயர்லாம் யாரை பற்றிங்க பேசுது? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் முழுக்க இயேசு கிறிஸ்து தான் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணினார் என்று எழுதியிருக்கு. 10ஆம் அதிகாரம் முழுக்க இயேசு கிறிஸ்து தான் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து என்னங்க பண்ணாரு? நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும், 2 வார்த்தையும் பக்கத்தில் வருது. இயேசு தாங்க காணிக்கையாகவும் பலியாகவும் தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அந்தி கிறிஸ்து பை ஃபோர்ஸ் காணிக்கையும் பலியும் வந்துட்டு ஒழிய பண்ண மாட்டான். இயேசு கிறிஸ்து பை ஃபுல்ஃபில்மெண்ட் காணிக்கையும் பலியும் அவர் ஒழிய செய்கிறார். ஸோ எபிரேயர் 10:10 இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பலியும் காணிக்கையும் ஏன் ஒழிய பண்ணினார் கர்த்தர்? வந்துட்டு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை ஒரே தரம் பலியிட்டதினாலே பலியும் காணிக்கையும் இனி தேவையில்லை. உற்சாகமாக கொடுக்குறதா இருந்தால் கூட வேற எதுவும் தேவையில்லைன்றார் கர்த்தர். ஸோ பழைய ஏற்பாட்டில் பலி இருந்துச்சு, காணிக்கை இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் பலியும் இல்லை, காணிக்கையும் இல்லை. இயேசு கிறிஸ்து பை ஃபுல்ஃபில்மெண்ட் இந்த பலியையும் காணிக்கையும் அவர் ஒழிய பண்ணியிருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஒரே பலிங்க. வேணா வீட்டுக்கு போய் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தையும் 10வது அதிகாரத்தையும் படிச்சுக்கோங்க. 9ஆம் அதிகாரத்தில் 4 வசனங்கள் இருக்கும். ஒரே பலி, ஒரே பலி, ஒரேன்ற வார்த்தை இல்லை ஒருன்ற வார்த்தை ஏதாவது ஒன்று இருக்கும். அதே போல் 10ஆம் அதிகாரத்துலையும் அதில் வந்துட்டு 8வது வசனம், 10வது வசனம், 14வது வசனம், 18வது வசனம், இது எல்லாமே லிஸ்ட்டாக நம்ம வந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ ஹீப்ரூஸ் 9:10 இயேசுதான் தம்மைத்தாமே பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்தார். அவர் தம்மைத்தாமே பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததுனால இனிமேட்டு தேவையில்லை. பை ஃபுல்ஃபில்மெண்ட் அவர் வசனத்தை நிறைவேற்றதுனாலே பலியையும் காணிக்கையும் இயேசு கிறிஸ்து ஒழிய பண்ணி இருக்கிறார். எபிரேயர் 9:12 வாசிக்கலாமே.
வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். தம்முடைய சொந்த இரத்தத்தையே அவர் பலியாக செலுத்தி ஒரே தரம், வருஷம் இல்லைங்க, ஒரே தரம் தம்முடைய சொந்த இரத்தத்தை செலுத்தி பலியும் காணிக்கையும் இனி தேவையில்லை என்று அவர் வேணான்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கிறார். எபிரேயர் 10:18 இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே, இனிமேட்டு பலியே கிடையாது. அப்போ பலியையும் காணிக்கையும் யாருங்க ஒழிய பண்ணா? இயேசு கிறிஸ்து தான் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணார். ஸோ இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தான் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணியது. அந்த பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் கர்த்தர் 3 இடத்துல பேசியிருக்கிறார் இல்லைங்களா? மத்தேயு 9:13 மத்தேயு 12:7 சங்கீதம் 40:6 இது எல்லா இடத்துலையும் கர்த்தர் என்னத்தை விரும்புகிறாரு? பலியெல்லாம் நீங்கள் விரும்பல ஆண்டவரே, இரக்கத்தை மட்டும்தான் நீங்கள் விரும்புறீங்கன்னு சொல்லி தெளிவாகவே நமக்கு பலியும் காணிக்கையும் இனி தேவைப்படாது என்கிற தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டிலேயே ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வந்துட்டு ஏசாயா 1:11 காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியம் இல்லை அப்படிங்கிறார். தெளிவாகவே எனக்கு பிரியம்லாம் கிடையாதுன்றார். அப்போ அந்தி கிறிஸ்து ஒழிய பண்ணுவோம். எவ்வளோ வசனம் பார்த்துட்டோம். ஒரு 10 வசனம் பழியையும் காணிக்கையும் இயேசு கிறிஸ்து தான் ஒழிய பண்ணாருன்னு சொல்லி அவ்வளோ வசனம் இருக்கு. ஒத்த வசனத்தை பிடிச்சிட்டு அங்கேயும் அவர்ன்னு இருக்கு. அந்த அவருக்குரிய கணத்தை தூக்கி அந்தி கிறிஸ்து கொடுத்துட்டு, பட் தடை செய்கிறவன் அப்படின்ற கனவீனத்தை தூக்கி ஆவியானவர் கொடுக்குறாங்க. அந்தி கிறிஸ்துவன் ஊழியக்காரங்களாம் இப்படி தாங்க இருப்பாங்க. கணத்தை வந்துட்டு அந்தி கிறிஸ்துவுக்கும் கனவீனத்தை இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அந்தி கிறிஸ்துவன் ஊழியக்காரர்களுடைய வேலையாக இருக்கிறது. ஸோ எரேமியா 6:20 உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணினார் என்பது ரொம்ப தெளிவாக இருக்குது. தானியேலின் 70வது வாரம், 7 வருஷம் உபத்திரவம் இருக்கு இல்லைங்களா? இது எங்கேருந்து வந்துச்சு? இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 7 வருஷம் சொல்கிறவங்களுக்கு எங்கேருந்து 7 வருஷம் வந்துச்சு இந்த அடிப்படையும் தெரியாது. ஸோ இதையும் நம்ம தெளிவாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் கர்த்தர் நமக்கு இந்த காரியங்களை பற்றிலாம் தனியாக ஒரு புஸ்தகமே எழுத வச்சிருக்கிறார். ஸோ இந்த ரகசிய வருகை உண்மையா, இந்த தானியேலின் 70வது வாரம் நிறைவேறிடுச்சா நிறைவேறலையா, இது எல்லாத்துக்குமே செப்பரேட்டாகவே ஒரு புக்கு ஒன்று இருக்குது. ஸோ இந்த தானியேலின் 70 வாரம் நிறைவேறிடுச்சா நிறைவேறலையா, இந்த 24வது வசனம் தானியேல் 9 24, 25, 26, 27 இந்த 4 வசனங்களை வாசித்து இதை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். தானியேல் 9 24 முதல் 27 வரை. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வரிவைக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலகங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். ஸோ இந்த 4 வசனங்கள் மட்டும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சதுன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில் எந்த வருஷத்தில் வந்திருப்பாருன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாங்க. இல்லை, இன்ஃபேக்ட் யூதர்கள் மட்டும் தானியேல் புஸ்தகத்தை ஒழுங்காக ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்து எந்த வருஷம் வெளிப்படுவார்ன்றதை ஈஸியாகவே முதலாம் வருகையின் வருஷத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ இது இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. ஸோ மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் ஒரு லிஸ்ட் இருக்குது. உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும். யாரு மேலே? உன் ஜனம்னா யாருங்க? தானியேலுடைய ஜனங்கள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். உன் பரிசுத்த நகரம் எது? இது எருசலேம். எருசலேமுக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் தான் இந்த ஒரு தீர்க்க தரிசனம். அடுத்து 25வது வசனத்தில் ஸோ எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவதும் இல்லை. எதுக்காக எருசலேமை திரும்ப எடுத்து கட்டணும்? ஏன்னா எருசலேமை பாபிலோன் ராஜா தீ கொளுத்திட்டான். எருசலேமின் ஆலயத்தை தீ கொளுத்திட்டான். எருசலேமின் ஜனங்களை நிறைய பேரை கொலை பண்ணிட்டான். தானியேல் போன்றவர்களை அங்கே அடிமைகளாக கூட்டிகிட்டு போயிட்டான் இல்லைங்களா? ஸோ திரும்ப அந்த எருசலேம் நகரத்தை எடுத்து கட்டுவதற்கான ஒரு அரச கட்டளை பிறக்கும். அந்த அரச கட்டளை பிறப்பது முதல் பிரபுவாகிய மேசியா முதலாம் வருகையில் வருமட்டும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. வந்துட்டு இந்த 4வது நாளில் பிரபுவாகிய மேசியா தமது முதலாம் வருகையிலே வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். 7 + 62 69 வாரம். 69 வாரம்னா 69 × 7 483.
483 வருஷங்கள் என்று இங்கே ஒரு கணக்கு வந்துட்டு இருக்குது. அதே போல் அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஸோ அந்த 483 ஆண்டுகள் முடிந்த பிறகு மேசியா சங்கரிக்கப்படுவார். எப்பொழுது? அந்த ஒரு வாரத்தில் பாதியில், அந்த 70வது வாரம் இருக்கு இல்லைங்களா, அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் வெளியே பண்ணுவார். ஸோ மேசியா சங்கரிக்கப்படுவது அந்த வாரம் பாதி சென்ற போது, அதாவது 69.5, 486.5, 490 ஆண்டுகள் இல்லைங்களா. 70 வார தீர்க்க தரிசனம் என்பது 490 ஆண்டுகள். இது எப்படி கர்த்தர் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கிறாரு? 7 வாரம், 62 வாரம், கடைசியாக ஒரு வாரம் இல்லைங்களா. 7 + 62 + 1 மொத்தம் 70 இல்லைங்களா. இந்த தீர்க்க தரிசனத்துக்கு பெயர் 70 வாரங்களின் தீர்க்க தரிசனம். இது எப்படி கர்த்தர் வச்சிருக்கிறாரு? 70 × 7 என்னது 490 இல்லைங்களா. ஸோ 70 weeks, 70 × 7 is 490 days. இது ப்ராஃபட்டிக் டேஸ். இது சாதாரண நாட்கள் கிடையாது, ப்ராஃபட்டிக் டேஸ். ஸோ இந்த 490 நாட்கள் என்பது 490 வருஷங்களை குறிக்கிறதா இருக்கிறது, 490 years. பட் இந்த தானியேலின் 70வது வாரம் மட்டும் இன்னும் முடியல. முதல்ல வந்துட்டு 7 வாரம் முடிஞ்சிருச்சு, 62 வாரம் முடிஞ்சிருச்சு, 69 வாரம் முடிஞ்சிச்சு. அப்போ கிளாக்கு நின்று போயிடுச்சுங்க. அதோட பேட்டரி எல்லாம் உங்களுக்கு நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். கிளாக் நின்றுச்சு, ஒரு வாரம் மட்டும் பாக்கி இருக்குது. அந்த ஒரு வாரத்தை வந்துட்டு கடைசியாக 2000 வருஷம் கழிச்சு பண்ணுவார். வரிசையாக 1, 2, 3, நீங்கள் 3 சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவங்களை கூட்ட சொன்னாக்க கரெக்டாக கூட்டிடுவாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 68, 69, 70. இல்லைங்க, 69க்கு அப்புறம் 2000 வரும், அப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் 1 கூட்டுவோம். இது பேசிக் கணக்கே கிடையாது இல்லைங்களா. 70 வாரம்ன்றது என்னது? 69வது வாரத்துக்கு அப்புறம் வரதான் 70வது வாரம். 69 வாரங்கள் முடிந்த பிறகு 2000 வருஷத்தை நடுவில் வந்து நாங்கள் இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன பேசிக்கான வந்துட்டு கணக்கு இருக்குது? எந்த ரெக்கன்சிலேஷனும் எந்த கணக்கும் கிடையாது. பட் வழக்கமாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிசாசு இப்படி தான் முட்டாள்தனமாக ஏதாவது பேசுவோம். அந்தி கிறிஸ்து வழக்கமாகவே வந்துட்டு இது மாதிரி தப்பாக ஏதாவது பேசுவோம். பட் நம்ம வசனங்களை மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ தானியேலின் இந்த 70 வார தீர்க்க தரிசனம் எப்படி கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு? முதல்ல 7 வாரம், அப்புறம் 62 வாரம், அப்புறம் கடைசி ஒரு வாரம். இந்த ஒரு வாரத்தில் பாதி சென்ற போது அவர் பலியையும் காணிக்கையும் வெளியே பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எப்போ இருந்துச்சு? அவருடைய அந்த ஊழியத்தில் 3.5 ஆண்டுகள், 3.5 years, 3.5 ஆண்டுகள் முடிந்த பிறகுதான் அந்த அவருடைய சிலுவை மரணம் இருந்துச்சு. அந்த 70 வாரத்தில் சாரி இந்த 7ஐயும் 62ஐயும் கூட்டினீங்கன்னா 69 வாரம். அப்போ தான் இயேசு வெளிப்படுறார். 69 வாரங்கள் சென்ற பிறகு தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுறார். நான் திரும்பவும் அந்த வசனத்துக்கு போகிறேன். இயேசு எப்பொழுது வெளிப்படுவார்? ஸோ முதல்ல அரச கட்டளை ஒன்று வேணும். அரச கட்டளை எதுக்கான அரச கட்டளை? எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான அரச கட்டளை. எஸ்ரா மூலமாக இது கொடுக்கப்படுகிறது. அர்த்தசஷ்டா ராஜா எஸ்ரா கிட்ட கொடுத்த அரச கட்டளை. நீங்கள் எஸ்ரா புஸ்தகத்தை வாசிச்சுக்குங்க. அதில் 7 வாரமும் 62 வாரமும் சொல்லும். ஸோ 7 + 62, அந்த 67 + 62, 69 வாரம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் அந்த 62 வாரங்களுக்கு பின்பு என்று எழுதியிருக்குது. பட் எக்ஸாக்டாக எப்போ? அந்த ஒரு வாரம் பாதி சென்ற போது பலியும் காணிக்கையும் இயேசு கிறிஸ்து வெளியே பண்றார். ஸோ 69.5. ஸோ நம்ம எங்கே இருக்கிறோம்னா இது 7 + 62 + 1, 7ஐயும் 62ஐயும் கூட்டினோம்னாக்கா 69 வாரங்கள் ப்ளஸ் ஒரு வாரம் இருக்குது இல்லைங்களா. இந்த ஒரு வாரம் இன்னும் முடியலன்னு சொல்லி அநேகர் வந்துட்டு சொல்கிறாங்க. பட் இது அந்தி கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமா அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமா? அதையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு வசனமாக பார்க்க போகிறோம். 4 வசனம் தான், ஒவ்வொரு வசனமாக பார்க்க போகிறோம். 24வது வசனத்தில் என்ன எழுதியிருந்துச்சு? மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். இங்கே எங்கேயாவது அந்தி கிறிஸ்து தெரிகிறானா? யாருங்க வந்துட்டு மீறுதலை தவிர்த்தா? மீறுதலை தவிர்த்தது இது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். 24வது வசனத்தில் மட்டுமே 6 விஷயம் இருக்குதுங்க. மீறுதலை தவிர்த்தது யார் வந்துட்டு? ஏசாயா 53:5 வாசிக்கலாமே. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு கிறிஸ்து காயப்பட்டாருங்க, அந்தி கிறிஸ்து அல்ல. அப்ப மீறுதலை தவிர்த்தது யாரு?
இயேசு கிறிஸ்து தான், அந்த கிறிஸ்துவுக்கு இங்கே இடம் இல்லை. ஸோ செகண்ட் அப்ஜெக்டிவ் என்னது? பாவங்களை தொலைத்தது. சிலுவையிலே நம்முடைய பாவங்களை தொலைத்தது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் இல்லைங்களா? ஸோ மீறுதலை தவிர்த்தது இயேசு கிறிஸ்து தான். எபிரேயர் 9:15 ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து, நம்முடைய அக்கிரமங்களை நிவர்த்தி செய்ய பொருட்டு தான் இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தார் சிலுவையில். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, அந்த எல்லா விஷயத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணவர் இயேசு கிறிஸ்து தான். செகண்ட் அப்ஜெக்டிவ் என்னது? மேக் அன் எண்ட் ஆஃப் சின்ஸ். பாவங்களை தொலைத்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இல்லைங்களா? மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். யாருங்க பாவங்களை நீக்கினது? இயேசு கிறிஸ்து தான். அப்ப பாவங்களை தொலைத்தது இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எபிரேயர் 9:26 அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். பாவங்களை நீக்கும் பொருட்டு இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவத்தை நீக்கி போட்டார் அப்படின்றத பார்க்குறோம். செகண்ட் அப்ஜெக்டிவும் இயேசு கிறிஸ்து தான் நிறைவேற்றினார். ஒரே ஒரு வசனம் தான் பார்க்குறோம். 9:24 அக்கிரமத்தை நிவர்த்தி செய்தது யாருங்க? ரெக்கன்சிலியேஷன் ஃபார் இனீக்விட்டி. இந்த ரெக்கன்சிலியேஷன் வார்த்தை ரொம்ப அழகா 2 கொரிந்தியர் 5 இருக்கும். ரெக்கன்சிலியேஷன், த மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன், த வேர்ட் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கும், தமிழில் வந்துட்டு கரெக்டாக வரல. ஸோ இதுக்கு அழகான ரெஃபரன்ஸ் வேர்ஸ் வந்துட்டு அந்த 2 கொரிந்தியர் 5 கடைசியாக இருக்கிற அந்த ரெக்கன்சிலியேஷன் வித் காட், அந்த வேர்ட் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன் சொல்கிற வார்த்தைகள் அழகாக இருக்கும். பட் இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணும் பொருட்டு என்று எழுதியிருக்கிறது. ஸோ எபிரேயர் 9:15 ஏற்கனவே பார்த்தோம். இங்கே அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதே வார்த்தை இருக்குது இல்லைங்களா? இப்போ தானியேலில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றியது யாரு? இயேசு கிறிஸ்து தான். அதே போல அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். யாருக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சாரு? அக்கிரமக்காரருக்காக அவர் மரித்தார். நாம தான் அந்த அக்கிரமக்காரர் இல்லைங்களா? நமக்காக தான் அவர் மரித்தார். அப்ப எல்லா அப்ஜெக்டிவையும் நிறைவேற்றினது இயேசு கிறிஸ்து தான். அந்த கிறிஸ்துவுக்கு 9:24 இடம் இல்லை. 9:24 தானியேல்ல வந்துட்டு அந்த கிறிஸ்துவுக்கு இடமே இல்லை. இட்ஸ் அ மெசையானிக் ப்ராஃபஸி. இது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். இது ஒரு மெசையானிக் ப்ராஃபஸியா இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்ஃபேக்ட் யூதர்கள் புரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா இயேசுவை வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டு வரவேற்றிருப்பாங்க. இது அவங்கெல்லாம் ஆராய்ந்து பார்க்கல. அதனால தான் அவருடைய வருகையின் காலகட்டத்தை அவங்க விட்டுட்டாங்க. பட் 9:25 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த 70 வாரங்களின் தொடக்கம் எப்பங்க இருக்குது? எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். இந்த கட்டளை யார் மூலமா எப்பொழுது வெளிப்பட்டுச்சு அப்படின்றத வாசிச்சு பார்க்கலாம். எஸ்ரா 7:11 வாசிக்கலாமே. கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தெரின வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்தசஷ்டா கொடுத்த சன்னதின் நகலாவது. ஸோ ராஜாவாகிய அர்த்தசஷ்டா ராஜா, இவன் மேதியா பெர்ஷியாவில இருந்த ஒரு ராஜா வந்துட்டு யாருக்கு ஒரு அரச கட்டளை கொடுக்குறான்? எஸ்ராவுக்கு ஒரு அரச கட்டளை கொடுக்குறான். நீங்க எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் பொறுமையா படிச்சுக்கோங்க. இங்கே தான் அந்த அரச கட்டளை இருக்கிறது. இதுல 25வது வசனத்துல வந்துட்டு, பின்னும் நதிக்கு அப்புறத்திலிருந்து உன் தேவனுடைய நியாய பிரமாணங்களை அறிந்த சகல ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கத்தக்க துரைகளையும் நியாயாதிபதிகளையும் நியமித்து இப்படிதான் வந்துட்டு எருசலேமை எடுத்து கட்டு வைக்கணும். ஸோ எருசலேமை எடுத்து கட்டு வைக்கிறது வந்துட்டு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு டீட்டெயில்டா ஒரு அரச கட்டளை வருகிறது. யாருக்கிட்ட இருந்து யாருக்கு வருகிறது? அர்த்தசஷ்ட ராஜா கிட்ட இருந்து எஸ்ரா கைக்கு போகுது. அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு தான் அவன் நேராக வந்துட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு போறான். ஸோ இந்த கட்டளை வந்தது எந்த வருஷம்? கிமு 457. இட் இஸ் 457 BC. 457 BC. ஸோ கிறிஸ்துவுக்கு முன்னாடி, இயேசுவின் முதலாம் வருகைக்கு முன்னாடி 457 இந்த அரச கட்டளை வருகிறது. அப்போ இந்த அரச கட்டளை வரதுலேருந்து பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் எத்தனை வாரத்தை கால்குலேட் பண்ணோம்? 7 வாரங்களும் 62 வாரங்களும் செல்லும் என்று இதை வாசித்தோம் இல்லைங்களா? அப்போ 7 வாரம். அப்போ 457 BCயிலிருந்து நீங்கள் எவ்வளோ கால்குலேட் பண்ணோம்? ஒரு 7 வாரம், அப்புறம் ஒரு 62 வாரம், மொத்தம் ஒரு 69 வாரங்கள், 483 ஆண்டுகளை நீங்கள் கால்குலேட் பண்ணி வரிசையாக வரணும். இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா ஒரு வருஷம் முன்ன பின்ன காமிக்கும். ஏன்னா உங்களுக்கு நம்பர் லைனில் வந்துட்டு மேத்தமேட்டிக்ஸில் -1 0 +1 இருக்கு. -1க்கும் +1க்கு நடுவில் 2 இடைவெளி இருக்கு இல்லைங்களா? -1க்கும் +1க்கு நடுவில் 2 இடைவெளி இருக்கு.
பட் ஆனால் ஏடி பிசியில் ஒரே ஒரு வருஷம் தான் இடைவெளி இருக்கும். ஸோ 1 பிசிக்கு அப்புறம் 1 ஏடி வந்துடும். 0 இயர் கிடையாது. 0 இயர் இல்லாததுனால கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா ஒரு வருஷம் மாறி வரும். நீங்கள் +1 வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது கால்குலேட்டரில் போடாமல் நம்பர் லைனில் போட்டால் மட்டும்தான் இது கரெக்டாக 483 இயர்ஸ். வழக்கமாக பிசி டு ஏடி போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பிசி டு பிசி கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும், ஏடி டு ஏடி கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். பட் என்னைக்கு பிசியிலேருந்து ஏடிக்கு நீங்கள் வந்துட்டு மாறி வரீங்களோ அன்னைக்கு கால்குலேஷன் ஒரு வருஷம் ரெக்கன்சிலேஷன் கரெக்டாக பண்ணணும். ஸோ இந்த கிமு 457 483 ஆண்டுகள், அதாவது 69 வாரங்களை கால்குலேட் பண்ணால் எந்த வருஷத்துக்கு வருவோம்? நம்ம 483 ஆண்டுகளை வந்துட்டு பிரபு ஆகிய மேசியா வெளிப்படும் மட்டும், முதலாம் வருகையில் வெளிப்படும் மட்டும் இது 27 ஏடியில் வந்து நிற்கும். 27 ஏடியில் தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுப்பதற்காக அவர் யோர்தான் நதிக்கு வருகிறார். அது வரைக்கும் அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர் பிறந்தது முதல் அவருக்கு ஏறக்குறைய 30 வயது இருக்கும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து யார், இவர் தான் மேசியா என்பது அந்த ஊரில் இருக்க யாருக்குமே தெரியாது. அவரை வெளிப்படுத்துறது யாரு? யோவான் ஸ்நானம் தான் வெளிப்படுத்துகிறோம். ஸோ பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் என்பது, ஸோ 457 பிசி ப்ளஸ் ஒரு 453 இயர்ஸ் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா ஒரு வருஷம் முன்ன பின்ன தான் காமிக்கும். ஸோ 27 ஏடி தான் எக்ஸாக்டாக வரும். பட் 27 ஏடியில் என்னங்க நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார். யோவான் என்ன சொல்கிறான் அப்படின்றத கொஞ்சம் கவனித்து வந்துட்டு பார்க்கலாம். யோவானில் வந்துட்டு முதல் அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. மறுநாளிலேன்னு எழுதியிருக்கு. அது என்னது மறுநாள்? ஞானஸ்நானம் எடுத்துட்டு அடுத்த நாள். இயேசு ஞானஸ்நானம் எடுத்துட்டு அடுத்த நாள் வரும் பொழுது, இதோ தேவ ஆட்டுக்குட்டி, இவர் தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க போகிறார். இதை சொன்னோன்னு என்னங்க நடந்துச்சு? ஒரு 2 சீஷர்கள், இவர் தான் மேசியாவை, நாங்கள் இவர் பின்னாடி போகிறோம் அப்படின்னு சொல்லி யோவானை விட்டு இயேசு பின்னாடி வந்துட்டாங்க. அதில் ஒருத்தன் யாரு? அந்திரேயா. அந்திரேயா தான் இயேசு கூட போய், ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, வந்து பாருப்பா அப்படிங்கிறார். வீட்டில் போய் தங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று தன்னுடைய சகோதரனாகிய பேதுருக்கிட்ட வந்துட்டு அந்திரேயா சொல்கிறான். ஸோ தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் மூலமாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த வருஷம் எதுனாக்க கிபி 27. ஸோ இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தது அப்ராக்சிமேட்லி இந்த செப்டம்பர் அக்டோபர் டைம் ஃப்ரேமில் தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். அங்கேருந்து 3.5 வருஷம் ஊழியம் முடிஞ்ச பிறகு கரெக்டாக பஸ்கா வந்து நிற்கும். கிபி 31 பஸ்காவில் வந்துட்டு அந்த சம்மர் டைமில் பஸ்கா வந்து நிற்கும். ஸோ ஆண்டவருடைய கேலண்டர் ரொம்ப துல்லியமான ஒரு கேலண்டர் வந்துட்டு. லூக்கா 3:21 வந்துட்டு, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அப்போ அவருக்கு என்னங்க வயசு? 23வது வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவர் ஆனார். 33 வயசுன்னு ஏன் சொல்கிறோம்னா, அப்போ அவருக்கு 30 வயசு. அங்கிட்டு 3.5 வருஷம் கழிச்சு அவருக்கு 33 வயசு. ஏன்னா பஸ்கா திருவிழா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தது ஃபால் ஃபீஸ்ட் அப்போ, அதாவது இந்த 7ஆம் மாதத்தப்போ தான், யூதர்களுடைய 7ஆம் மாதம். நமக்கு செப்டம்பர் அக்டோபர் இருக்கிறப்ப தான் கிபி 27 இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஸோ நகரத்தையும் பரிசுத்த ஒவ்வொரு வசனமாக இப்போ பார்த்துக்கிட்டு வரோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டது கிபி 27, 69 வாரங்கள் முடிஞ்ச பிறகு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டுட்டார். எப்போ அவர் மரிக்கணும்? அவர் ஒரு வாரம் சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் அவர் ஒளிய பண்ணணும். ஸோ ஒரு வாரத்தில் பாதி சென்ற போது இல்லைங்களா? அந்த பாதி என்பது 3.5 ஆண்டுகளை குறிக்கிறது. ஸோ 3.5 ஆண்டுகள் ஊழியம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பஸ்கா வருது. அந்த பஸ்காவில் இயேசு கிறிஸ்து தன்னையே வந்துட்டு சிலுவை பலியாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஸோ இதில் அந்தி கிறிஸ்துவுக்கு எங்கேயாவது இடம் இருக்குதா? ஒரு வசனம் இருக்குது, தானியேல் 9:26 படித்து பார்த்தீங்கன்னாக்க, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். இங்கே வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள், நகரம் எது? எருசலேம் நகரம். அதான் பரிசுத்த ஸ்தலம் எது? சாங்சுவரி. இது ஆலயத்தை குறிக்கிறது, எருசலேம் ஆலயத்தை குறிக்கிறது. ஸோ நகரத்தையும் பரிசுத்த அந்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபு மீன்ஸ் பிரின்ஸ் இல்லைங்களா? பிரின்ஸ், ராஜாவுடைய பையனுக்கு பேர் தானே பிரபு இல்லைங்களா? அப்போ யாரோ ஒரு ராஜாவுடைய பையன் தான் வந்துட்டு எருசலேம் அழிச்சிருக்கிறான். யார் அந்த ராஜாவுடைய பையன்? டைட்டஸ் தான் வந்துட்டு அவன் வந்துட்டு ரோம ராஜ்யத்தின் ராஜா பெயர் வெஸ்பேசியன். சீசர் பேர் வந்துட்டு ரோம ராஜ்யத்தின் ராஜா வந்துட்டு சீசர் வெஸ்பேசியன். அவனுடைய குமாரன் தான் டைட்டஸ். அவன் மூலமாக தான் வந்துட்டு எருசலேம் அழிக்கப்பட்டது. கரெக்டாக ஆவியானவர் துல்லியமாக பிரின்ஸ்ன்னு எழுதியிருக்கிறார். பிரபுன்னு சொல்லி எழுதியிருக்கார். ராஜா கிடையாது இங்கே, பிரபு ஒரு ராஜாவுடைய பையனாக இருப்பான். ஸோ இது அந்தி கிறிஸ்துவ குறிக்கலங்க. இது வந்துட்டு ஒரு டைட்டஸ் அப்படின்ற ஒரு ராஜாவோட பையன் மூலமாக ஸோ எருசலேம் அழியும் அப்படின்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ காலம் நிறைவேறிற்று, காலம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு
நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும் பார்க்கல, இயேசுவும் பேசியிருக்கிறாரு. வாசிக்கலாம், மார்க் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். காலம் நிறைவேறிட்டுன்னு சொல்லி இயேசு ஞானஸ்நானம் எடுத்தோன்னே பிரசங்கம் பண்ணார். எந்த காலம் நிறைவேறிற்று? இயேசு ரேண்டமாலாம் பேச மாட்டாருங்க. ஏதோ குத்து மதிப்பா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது நாம வேணா பேசுவோம். இயேசு ரேண்டமா எதுவுமே பேசல. காலம் நிறைவேறிற்று. எந்த காலம் நிறைவேறிற்று? தானியேல் சொன்ன டைம் முடிஞ்சு போச்சுப்பா. தானியேலின் 70 வார தீர்க்க தரிசனத்துல 69 வாரம் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு பாக்கி 3 வருஷம் தான் இருக்குது, சீக்கிரமா மனம் திரும்பிக்குங்க அப்படின்னு கர்த்தர் வந்துட்டு வான் பண்ணார். கடைசி 3 வருஷ ஊழியத்துல காலம் நிறைவேறிட்டுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னது வந்துட்டு தானியேலின் 70 வார தீர்க்க தரிசனத்தை தான் காலம் நிறைவேறிட்டுன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஸோ இதே விஷயத்தை பத்தி தான் பவுலுமை எழுதுறான் கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எந்த காலம் நிறைவேறின பொழுது? தானியேல் சொல்லப்பட்ட காலம் நிறைவேறின பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்துட்டு அவர் வெளிப்பட்டார் என்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தானியேலின் 70வது வாரம் பாக்கி இருக்குதா? இல்லை, இது கம்ப்ளீட்டா நிறைவேறி முடிந்து விட்டது. தானியேலின் 70வது வாரம் இன்னும் பாக்கியெல்லாம் இல்லை. 1, 2, 3 வரிசையா போனாக்க இது கரெக்டா 70ன்றது ஈஸியா 69க்கு பிறகு 70வது வாரம் முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து 69 வாரங்கள் முடிந்த பிறகு எந்த வருஷங்கள் வெளிப்பட்டாரு? கிபி 27 + 3.5 இயர்ஸ். கிபி 31 வர பஸ்கா. கிபி 31 வர பஸ்காவில் வந்துட்டு இன்ஃபேக்ட் சயின்ஸுமே இதுக்கு நம்மளோட துணை போகுது. இயேசு கிறிஸ்து மரிச்சப்ப என்ன நடந்துச்சு? ஒரு சோலார் எக்லிப்ஸ் நடந்துச்சு இல்லைங்களா? பூமி முழுவதும் இருள் இருந்ததுன்னு பார்க்குறோம். பூமி முழுவதும் இருள் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? சயின்டிஃபிக்கா சோலார் எக்லிப்ஸ். நீங்கள் சோலார் எக்லிப்ஸை வந்துட்டு நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் கால்குலேட் பண்ண முடியும். கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டேட்டை கூட கண்டுபிடிக்க முடியும். எந்த தேதியில் கிபி 31 இயேசு கிறிஸ்து மரித்தார். நான் பஸ்கா கேலண்டர் நம்ம கையில் இருக்குது. பஸ்கா கேலண்டரையும் எடுத்துக்கிட்டு அங்கே வந்துட்டு ஒரு சோலார் எக்லிப்ஸ் வந்துச்சா, சயின்ஸையும் பஸ்கா கேலண்டரையும் ஒன்றா கம்பைன் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் டேட்டை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பட் அது நமக்கு தேவையில்லை. ஸோ தானியேலின் 70வது வாரம் நிறைவேறி முடிந்து விட்டது. பட் இந்த மகா உபத்திரவம் இதுக்குள்ளார தான் அந்த 7 வாரம் இருக்குதுங்க. கடைசி அந்த 7 வருஷம் இருக்குது, அதில் பாதியில் அவன் வருவான். இந்த மகா உபத்திரவ காலம்லாம் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த மகா உபத்திரவ காலத்துக்குரிய ஒவ்வொரு வசனங்களையும் இப்பொழுது நம்ம கிறிஸ்பாக பார்க்க போகிறோம். இது 1260 நாட்கள் கிடையாது, வருஷங்கள்ன்றதை பார்த்துட்டோம். பட் அதற்கான வசனங்களையும் நம்ம தெளிவாக செக் பண்ணி பார்த்துடலாம். வந்துட்டு பரிசுத்த நகரம் புறஜாதியாரால் மிதிக்கப்படுவது எத்தனை ஆண்டுகள்? வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமே. ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். பரிசுத்த நகரத்தை 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். 42 × 30 1260 இல்லைங்களா? இது முதலாவது வசனம் 1260 குறிக்குது இல்லைங்களா? அடுத்த 2வது வசனம், அடுத்த வசனமே இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 11:3 என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இங்க ஸ்ட்ரைட்டாவே 1260 வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ முதல் வசனத்துல 42 மாசம் இருக்கு, அதுவும் 1260 தான். அடுத்த வசனத்துல 1260 இருக்கு. ஸோ த ப்ராஃபஸி ஆஃப் த 2 விட்னஸஸ் அதுவுமே 1260 தான். ட்ராம்பிளிங் ஆஃப் த ஹோலி சிட்டி அதுவுமே வந்துட்டு 1260 தான். 3வது வசனத்துக்கு வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 12:6 ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்கான தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. ஸோ இந்த ஸ்திரீ போஷிக்கப்படும் 1260 தான். 3 வசனம் பார்த்துட்டோம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இல்லைங்களா? 4வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 12:14 வாசிக்கலாமே. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 இறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு காலமும் காலங்களும் அரை காலம். ஸோ 360 + 720 + 180 1260 4 வசனம் பார்த்துட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் 3வது வசனம், 12வது அதிகாரத்துல 6வது வசனம், 14வது வசனம், 4 வசனங்கள்ல ஒரே நம்பர்.
பட் இதோட முடியல. 5வது வசனம் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:5 ஏற்கனவே வாசிச்சிட்டோம். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 × 30 1260. ஸோ 5 வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. பட் தானியல்ல 2 இடத்துல இருக்குதுங்க இதே நம்பர். நம்ம ஏற்கனவே வாசித்த வசனங்கள் தான். தானியல் 7:25 அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். 360 + 720 + 180 1260. தானியல்ல 12:7 இதே நம்பர் இருக்குது. ஒரு காலமும் காலங்களும் அரை காலம். 7 வசனம். இந்த 7 வசனம் தான் உபத்திரவ காலம் என்று வேதம் சொல்கிறது. பட் இது 1260 நாட்களா 1260 வாரங்களா? இது வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துல 5 வசனங்களும் தானியல் புத்தகத்துல 2 வசனங்களும் பார்த்தோம். எதுக்கு? 1260 நாட்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல 5 வசனங்களும், தானியல்ல 2 வசனங்களும். பரிசுத்தவான்களுடைய உபத்திரவத்தின் நாட்கள் 1260 நாட்கள் பார்த்தோம். பட் இது நாட்களா வருஷங்களான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த 490 ஆண்டுகளுக்கான 70 வார தீர்க்க தரிசனத்தை கொஞ்சம் ரீவிசிட் பண்ணணும். இந்த தானியல் 9ஆம் அதிகாரத்தில் 24 முதல் 27 வசனத்தில் இருக்கிற இந்த 70 வாரங்களின் தீர்க்க தரிசனம், இந்த பூமியில் இருக்கிற எந்த பாஸ்டர்ட்ட கேட்டாலும் இது 490 நாட்கள் கிடையாது, 490 வருஷங்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இது பாஸ்ட் ஹிஸ்டரின்றதுனால எஸ்ராவுடைய அரச கட்டளையும் இயேசு கிறிஸ்து கிபி 27 வெளிப்பட்டதை ஒரு வருஷம் 2 வருஷம் முன்ன பின்ன போனாலும் இதே சீக்வன்ஸில் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அப்போ 490 நாட்கள் 490 வருஷம்னு சொன்னாக்க 1260 நாட்கள் எத்தனை வருஷம்? 1260 வருஷம். ஏன்னா தானியல் 9ஆம் அதிகாரத்துக்கு ஒரு மாதிரியும் தானியல் 7வது அதிகாரத்துக்கு இன்னொரு மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா தானியல் 9ஆம் அதிகாரத்தில் 490 இருக்கு, தானியல் 7ஆம் அதிகாரத்தில் 1260 இருக்கு இல்லைங்களா? தானியல் 7:25. அதே போல் தானியல் 12:7 1260 இருக்குது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபஸி இன்டர்பிரிட்டேஷன் இருக்கணும் அப்படின்றத ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ப்ராஃபஸி இஸ் ஃபார் நாட் ப்ரைவேட் இன்டர்பிரிட்டேஷன். ப்ரைவேட் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். ஸோ தானியலின் 70 வார தீர்க்க தரிசனத்தில் ஸோ இந்த 70 × 7 490, இது 490 வருடங்கள்னு சொன்னோம்னா இந்த உபத்திரவ காலமும் 1260 ஆண்டுகளாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு பதிலாக ஒரு வருஷத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ எசேக்கியேல் 4:6 நம்ம வாசிக்கும் பொழுது ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ 1 day for a year prophecy நமக்கு தெரியும். என்னாகவும் 14:34 ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக என்பதை கர்த்தர் காண்பித்திருக்கிறார். இந்த 1260 ஆண்டுகளுக்குரிய இந்த ஒரு தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேறியது? கிபி 538 கிபி 1798. என்ன ஈவெண்ட் நடந்துச்சு? கிபி 538 ஜஸ்டீனியன் அப்படின்ற ஒரு ராஜா போப்புக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுக்குற மாதிரி சபைக்கெல்லாம் தலைவர் இவன் தான், கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் தலைவன் போப்பு தான் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அரசாணையை கொடுக்குறான். பட் இந்த ஒரு அத்தாரிட்டி போனது கிபி 1798 நெப்போலியன் போனபார்ட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரி வார்ஸில் போப்பை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறான். அதுபோல் அந்த பேப்பல் ஸ்டேட்ஸில் நிறைய விஷயத்தை பிடுங்கிடுறான். ஸோ ரோமை செப்பரேட்டாக ரிப்பப்ளிக்காகவே அனௌன்ஸ் பண்ணுறான். ஸோ அது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ரிப்பப்ளிக்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான். இந்த மகா உபத்திரவ காலம் 1260 வருஷங்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ரகசிய வருகையில் இருக்கிற சப்டாபிக்ஸ் தான். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ரகசிய வருகையில் இருக்கிற சப்டாபிக்ஸ் தான். பட் இதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்துடலாம். எவ்வளோ நேரம் வசனத்தை பார்த்துட்டோம் இல்லைங்களா? ரகசிய வருகை இது ஒரு கள்ள உபதேசன்றதை பார்த்துட்டோம். பட் ஹிஸ்ட்ரியை நம்ம கொஞ்சம் ரீவிசிட் பண்ணி பார்க்கும் பொழுது ஸோ ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் போய் பார்க்கலாம். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மார்ட்டின் லூத்தரா இருக்கட்டும், வில்லியம் டிண்டேல், இங்கிலீஷ் பைபிள் இன்னைக்கு நம்ம கையில் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு 2 பேர் காரணம் ஒன்று ஜான் வைக்லிஃப், இன்னொன்று வில்லியம் டிண்டேல். ஜான் வைக்லிஃபோட பைபிள் 1382 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து வில்லியம் டிண்டேல் எழுதின டிண்டேல் பைபிள் 1526. இதனுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்க போகிறோம். பைபிள் உங்கள் கையில் எப்படி இருக்குது அப்படின்ற ஹிஸ்ட்ரியை இன்னைக்கே ஆண்டவருக்கு சித்தமான அடுத்த டாப்பிக்காகவே நம்ம பார்க்கலாம். அதுபோல் ஜான் வைக்லிஃப், ஜான் ஹஸ், ஜெரோம் ஆஃப் பிராக், ஜான் கால்வின், இவங்க எல்லாருமே ஒத்துப்போன ஒரே ஒரு போதனை, போப் இஸ் த ஆன்டிகிரைஸ்ட்.
போப்பு தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி அவ்வளவு திட்டமும் தீர்க்கமாக அவர்கள் பேசி இருக்கிறார்கள் வந்துட்டு. பட் இது ரெஃபர்மேஷன். பட் இந்த ரெஃபர்மேஷனை தடுக்கிறதுக்காகவே கவுண்டர் ரெஃபர்மேஷன் சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த கவுண்டர் ரெஃபர்மேஷனில் 1545 த கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட், வேட்டிகன் கவுன்சில் மாதிரி த கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் சங்கம்னு சொல்லி 20 ஆண்டுகள் பிசாசு பிளான் பண்ணான். கத்தோலிக்க சபையோட பிளானிங் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 20 ஆண்டுகளுக்குரிய பிளானிங். அங்கே தான் வந்துட்டு தப்பான டீச்சிங்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் ஒன்று ராப்சர், இன்னொன்று ப்ரீட்டரிசம், ஃபியூச்சரிசம், மில்லேனிசம். அதாவது 1000 வருட அரசாட்சியே கிடையாதுன்னு சொன்னாங்க. 1000 வருட அரசாட்சியே கிடையாது, அந்த கிறிஸ்து இனிமேட்டு தான் வரப்போகிறான், எப்போ கேட்டாலும் ஃபியூச்சரில் தான் வரப்போகிறான்னு சொல்லி நிறைய தவறான போதனைகளை இந்த கவுண்டர் ரெஃபர்மேஷனில் அந்த கிறிஸ்து சபை வெளியிட்டது. இது அவங்களுக்கு ரைட் ஹேண்டாக இருந்தது சேசு சபை. இயேசு பேரை வச்சுக்கிட்டு பொய் சொல்லுகிற ஒரு சபை இருக்குது கத்தோலிக்க சபைக்குள்ளார, ஜெசுவிட் சபை. லோயலா காலேஜ், திருச்சியில் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சேசு சபை கீழே இருக்கிற காலேஜஸ் தான். ஸோ இந்த சேசு சபை பண்ண வேலை தான் வந்துட்டு இவ்வளவு தப்பான டீச்சிங்ஸை கொண்டு வந்தது. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்சிஸ்கோ ரிபேரா அப்படிங்கிற ஜெசுவிட் ப்ரீஸ்ட். 1590 வந்துட்டு அந்த கிறிஸ்து இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லி ஒரு புதிய வந்துட்டு ஒரு கற்பனையான ஒரு உபதேசத்தை எழுதி அனுப்பினார். ஸோ அந்த கிறிஸ்து இது வரைக்கும் வெளிப்படலை. இவர் தான் அந்த ஃபியூச்சரிசமுக்கு முக்கியமான ஆள். எப்போ கேட்டாலும் அந்த கிறிஸ்து இனிமேட்டு தான் வருவான். அந்த கிறிஸ்து ஒரு மனுஷன்னு சொன்னது, அதே போல் அவன் இனிமேட்டு தான் வருவான்ற அந்த கவுண்டர் ரெஃபர்மேஷனில் எழுதுனது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ ரிபேரா. இவனோட பேரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துட்டு கிடைக்கும். அதே போல் ஜெசுவிட் ப்ரீஸ்ட் மேனுவல் லக்கோன்ஸான்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் ரகசிய வருகை எழுதி கொடுத்தவன். ஸோ இவனுடைய ரகசிய வருகைக்கான புஸ்தகம் வந்துட்டு 1811 பப்ளிஷ் ஆச்சு. இதை வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணது எட்வர்ட் இர்விங் அப்படின்ற ஒரு ஆள் 1827 வந்துட்டு இவர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி. ஸோ இதனுடைய வயசு ரொம்ப கம்மி. இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக தான் வந்துட்டு ரகசிய வருகைலாம் போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில ஆட்கள் தான். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் யாருமே ரகசிய வருகையை போதிக்கவே இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் இதை போதிக்கிறாங்க. ஸோ இது எப்படி பாப்புலர் ஆச்சுன்னு சொன்னால் அமெரிக்காவில் வந்ததே 1827 பிறகு தான். சொல்லப்போனால் 1900 வரைக்கும் இந்த ரகசிய வருகையை பற்றி யாருக்குமே தெரியாது. ஈவன் அமெரிக்காவில் கூட 1900 வரைக்குமே அவ்வளவா வந்துட்டு யாருக்கும் இந்த சீக்ரெட் ராப்சரை பற்றி தெரியாது. பட் அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா 1970களில் ஸோ இவங்க வந்துட்டு த லேட் கிரேட் பிளானட் எர்த் அதை வந்துட்டு அந்த ஹால் லின்சேயோட புஸ்தகத்தை வச்சு நிறையா சினிமா எடுத்தாங்க, அடுத்து சீரீஸ் எடுத்தாங்க, வந்துட்டு நாடகங்கள்லாம் எடுத்தாங்க. அதே போல் நிறைய சினிமாக்கள், அ தீஃப் இன் த நைட், த ராப்சர், லெஃப்ட் பிஹைண்ட், இதை போன்ற சினிமாக்கள் எடுத்து மக்களை வந்துட்டு கற்பனை உலகத்தை பார்க்க வச்சு தான் நம்ப வச்சாங்க. இதுக்கு வசனமே கிடையாதுங்க. லெஃப்ட் பிஹைண்ட் சீரீஸ் ஆஃப் புக்ஸ் 1995 டிம் லஹே அப்படின்ற ஒரு ஆள் மூலமாக வந்துட்டு நிறையா புஸ்தகங்கள் எழுத வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ராப்சர் டீச்சிங் சபைகள் மத்தியில் 1900 ஆண்டுகளாக கிடையாது. உலகம் முழுவதுமே 1900 ஆண்டுகளாக இந்த ராப்சர் டீச்சிங் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் இதுக்கான வயசு ஒரு 20-25 வருஷம். 1-2 பேர் தான் இதை வந்துட்டு தப்பாக போதிச்சுட்டு இருக்கிறாங்க. பட் இதுக்கு வேர்ட் ஆஃப் காடில் பேக்கிங் எதுவுமே வந்துட்டு இல்லை. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் ரீவிசிட் பண்ணலாம். வந்துட்டு 2ஆம் வருகையில் தான் பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ரகசிய வருகையில் அல்ல. அந்த கிறிஸ்து பரிசுத்தவான்களை நிச்சயமாக உபத்திரப்படுத்துவான். ஏன்னா உபத்திரவம் உண்டுன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அடுத்து அந்த கிறிஸ்துவின் வருகைக்கு பின்னாடி தான், உபத்திரவம் முடிந்த பிறகு தான் பரிசுத்தவான்கள் 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த கிறிஸ்துவை தடை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, சீசர் ராஜா தான் தடை செய்தது. தானியேல் 9:27 வந்துட்டு இயேசு கிறிஸ்து தான் உடன்படிக்கை செய்கிறார், அந்த கிறிஸ்துவுக்கும் உடன்படிக்கைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த உடன்படிக்கை கவனன்ட், அது இட்ஸ் அ மெசையானிக் டெர்மினாலஜி. கவனன்ட்ன்ற வார்த்தைக்கும் பிசாசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பிசாசு எங்கிட்டாவது உடன்படிக்கை போட்டு உண்மையாக இருப்பானா? பிசாசு உடன்படிக்கை போட்டதா நம்ம வேதத்தில் பார்க்குறதே இல்லை. எருசலேமில் 3ஆம் ஆலயம் கட்டப்படாது. இது அத்தனையுமே ரகசிய வருகைக்குள்ளார இருக்கிற சின்ன சின்ன கள்ள போதனைகள். தானியேல் 9:27 பலியையும் காணிக்கையும் பை ஃபுல்ஃபில்மெண்ட் நாட் பை ஃபோர்ஸ். பை ஃபுல்ஃபில்மெண்ட் இயேசு கிறிஸ்து தான் பலியையும் காணிக்கையும் தம்முடைய சிலுவை மரணத்திலே ஒளிய பண்ணினார். தானியேலின் 70ஆம் வாரம் நிறைவேறி விட்டது. இந்த கிளாக்கு நின்று போச்சு. அதெல்லாம் வசனம் தெரியாதவங்களுக்கு தான் டேமேஜ்டு கிளாக்லாம் இருக்கும். பைபிளில் ஒரே ஒரு கிளாக் தான். கர்த்தர் கேலண்டரை ஸ்டார்ட் பண்ணார்னா அது முடிவு வரைக்கும் ஒரே ஒரு கேலண்டர் தான். நமக்கு இன்னைக்கு இது 2025 கிடையாது. ஆதாம் உண்டான நாள் முதற்கொண்டு இன்னைக்கு 6000th இயர் அந்த ரேஞ்சில் வந்துட்டு நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். உபத்திரவ காலம் 1260 வருஷங்கள்
ரகசிய வருகை ஒரு கள்ள உபதேசம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பட் இதை யாராவது போதிச்சா நம்ம என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட போய் தம்பி நீ தப்பாக போதிக்கிறேன்னு சொல்லணும் இல்லைங்களா? யாராவது ரகசிய வருகை போதிச்சா என்ன சொல்லணும்? நீ தப்பாக போதிக்கிறேன்னு சொல்லி எல்லா வசனங்களையும் காமிக்கணும். அவங்க கேட்கலன்னா என்ன பண்ணணும்? கர்த்தர் சொல்றாரு அவனை விட்டு விலகின்றார். தீத்து 3:10 ரொம்ப பவர்ஃபுல் வசனம். வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 அல்லது ஒரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. ஸோ கள்ள போதர்கள்ட்டெல்லாம் ஒரு தடவை சொல்லுங்கள், 2 தடவை சொல்லுங்கள், கேட்கலன்னா அவர்களை விட்டு விலகி வந்துருங்க. ஐயோ அதுவும் ஒரு ஆத்மா தானே, கர்த்தருக்கு மேலே நெஞ்சின மீதிமானா இருக்கக்கூடாதுங்க. ஸோ மிஞ்சின நீதிமானா இராதேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சொல்கிற அளவுக்கு தான் அன்பு காமிக்கணும். இல்லை அதுக்கு மேலே போய் வந்து நிற்கிறது கர்த்தருக்கு பிடிக்காதுங்க. கள்ள போதர்கள்ட்டெல்லாம் 2 தடவைக்கு மேலே போய் நின்னீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக மாறிடுவீங்க. அதையும் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஆண்டவர் சொன்ன அளவுக்கு தான் அன்பு காமிக்கணும். சொன்ன அளவுக்கு மிஞ்சியெல்லாம் அன்பு காமிக்க கூடாது. மிஞ்சின நீதிமானா இராதேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ வேத புரட்டர்கள் இருந்தால் அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். இன்னைக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இந்த பாக்கியவான் யார், சின்ன கொம்பு, அந்தி கிறிஸ்து, அதே போல் வந்துட்டு மகா பாபிலோன், இயேசுவின் 3 பட்டங்கள், இது எல்லாமே வந்துட்டு கர்த்தருடைய கிருபையினால முடிச்சிட்டோம். ஸோ சபையின் ஒருங்கிணைப்பு, ரகசிய வருகை, தானியேல் 70வது வரம், பாக்கி இருக்கிறது 3 டாபிக் தான் வந்துட்டு. இதில் அந்த சிறு புஸ்தகம், லிட்டில் புக், இது சின்ன டாபிக் தான், பேருக்கு ஏற்ற மாதிரியே சிறு புஸ்தகம். பைபிள் நம்ம கையில் எப்படி இருந்துச்சுன்றதை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தெரிஞ்சு வச்சுக்கணும்.